தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் இரண்டாவது ஆராதனையில் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராக இயேசுவே நாமத்தில் அன்போடு 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 நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதர் இயேசு ஊழியத்தின் சார்பாக இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய வார்த்தைக்காக அதிக உக்கிரணத்துவத்தோடு தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற வேளையில் தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசும்படி கொடுத்த வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். தேங்க்யூ. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனாய் இருக்கிறாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது ஒரு அருமையான வார்த்தையை இந்த நாளில் தியானிக்க தேவன் நமக்கு நினைப்பூட்டுதலை கொடுத்திருக்கிறார். இங்க பாருங்க, ஒரு தேவ ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரருக்கு கடிதம் எழுதுகிறார், லெட்டர் எழுதுகிறார். அதுல ஒரு வார்த்தையை மையப்படுத்துகிறார். என்ன வார்த்தைனா, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நித்திய ஜீவன் என்பது மோட்சம், நித்திய ஜீவன் என்பது பரலோகம், நித்திய ஜீவன் என்பது முடிவில்லாத வாழ்க்கை. ஒரு மனிதனுடைய கடைசி நாட்கள், இருக்க போகிற நாட்கள், அதுதான் மனிதனுடைய கடைசி குடியிருப்பு பகுதி. இப்போ நம்ம இருக்கிறதெல்லாம் தற்காலிகமான குடியிருப்பு. பவுலடிகள் எழுதும் பொழுது சொல்றாரு, அவர் பூமியில் இருக்கும் பொழுதே ஒரு வார்த்தை சொல்றாரு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அவர் இருக்கிறது எருசலேம்லேயோ இல்லிரிக்கன் தேசத்திலேயோ அல்லது ஏதாவது ஒரு தோப்பா பட்டணத்திலேயோ அல்லது எந்தையாவது ஒரு இடத்துல அவர் ஊழியம் செய்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை, நான் இந்த ஊரில் இருக்கிறேன்னு அவர் சொல்லாமல் நம்முடைய குடியிருப்போ பரலோகங்கிறார். அப்போ அவர் பூமியில் இருந்தாலும் அவருடைய எண்ணம் எல்லாம் நமக்கு முடிவு பரலோகம் தான், அதுதான் முக்கியம், அங்கே தான் போகணும், அங்கே தான் என் வீடு, அங்கே தான் எனக்கு அட்ரஸ்ஸு. இப்போ நீங்கள்லாம் அட்ரஸ் கேட்டால் ஜோதிமணி பாப்பா மல்வர வெட்டிங்க, சத்யா பாப்பா பிரகரேன்னு சொல்லும். பின்னாடி இருந்து வந்திருக்கிற தம்பிகளை கேட்டிங்கன்னா அவங்க ஊரை சொல்லுவாங்க. ஒருத்தர் வேடசுந்தர் இருப்பார், ஒருத்தர் கேப்புதூர் இருப்பார். இங்கிட்ட அப்படியே ஒவ்வொரு பக்கமாக நீங்கள் போனீங்கன்னா அவங்க அட்ரஸ் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையான அட்ரஸ் கிடையாது, அது தற்காலிகமான அட்ரஸ். நம்ம எல்லாருக்கும் நிலையான ஒரு அட்ரஸ்ஸு நம்முடைய குடியிருப்பு பரலோகம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் பரலோகம் தான் நமக்கு நித்திய வீடு, அதுதான் நமக்கு நிலையான வீடு, அதுதான் முடிவில்லாத வீடு. அதற்கு போவதற்கு இந்த உலகம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. அதுக்கு தான் நம்ம இங்கே ப்ரிப்ரேஷன் பீரியடு, நம்ம ஆயத்தப்படுத்தக்கூடிய நாட்கள். இங்கே இருக்கிற வீட்டில் இருந்து நித்திய வீட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். இந்த தற்காலிக வீட்டில் இருந்து நிலையான வீட்டுக்கு நம்ம போகிறோம். அப்போ பவுல் தன்னுடைய குமாரனாய் இருக்கிற தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, நித்திய ஜீவனை நீ பற்றிக்கொள். அடுத்த வார்த்தை ரொம்ப கிரேட் வேர்டு. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான, இந்த வேதத்திலே ரொம்ப முக்கியமான இந்த வார்த்தை என்னன்னா, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அப்போ ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் எதற்கு அழைத்திருக்கிறாரு? நீங்க எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? ஆண்டவர் என்னைய ஊருக்கு ஒருத்தராக, ஜாதிக்கு ஒருவராக, தேசத்துக்கு ஒருவராக உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாரே, எதற்காக? நான் இங்கே நிற்கிறேன்னா என்னுடைய விருப்பம் அல்ல. நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு கடுகு அளவு கூட தகுதி உடையவன் கிடையாது. கனவுல கூட என் வாழ்க்கையில் இதை நான் நினைத்து பார்த்ததே கிடையாது. இதற்காக எத்தனையோ படித்தவர்கள் இருக்கிறார்கள். 10 வருஷம் தியாலஜி முடித்தவர்கள், பைபிள் காலேஜ் படித்தவங்க இருக்காங்க. 10 ஆண்டுகள் லத்தீன் படித்து பல மொழிகள் படித்து அவங்க பிரசங்கிக்க உடுப்பு போட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத மகா பெரிய ஒரு சிலாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்னா, இது நம்முடைய திறமையினால் வந்தது கிடையாது, கிருபையினால் வந்தது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொன்ன. இதுக்கு நான் எல்லா அளவும் பாத்திரன்வான் கிடையாது. இப்போ நீங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்களே, தகுதி உடையவர்களா? இல்லவே இல்லை. இந்த தகுதி கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு வந்திருக்குது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. தகுதி இல்லாத நம்ம, பாத்திரவான்கள் இல்லாத நம்மை, யோக்கியதை இல்லாத நம்மை, இந்த உலகத்தின்படி ஓடிக்கொண்டிருந்த நம்மை கர்த்தர் பிடிச்சு
கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்கிறார். எதற்காக? பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, நித்திய ஜீவனை பிடிப்பதற்காகத்தான் உன்னை கர்த்தர் பிடிச்சிருக்கிறார். அப்ப நோக்கம் என்னது? நீ நித்தியத்துக்குள்ள போகணும், மோட்சத்துக்குள்ள போகணும், பரலோகத்துக்குள்ள போகணும், மறு வாழ்க்கைக்குள்ள போகணும். முடிவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா? கோடான கோடி ஆண்டுகள் யுக யுகமாய் நம்ம கர்த்தரோடு போய் இருக்க போறோம். அது அங்கே ஒரு வீடு இருக்குது. அது யார் கட்டுறா தெரியுமா? ஏசப்பா கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல நான் கூட்டிகிட்டு போவேன். அப்போ உங்களுக்கு இங்கே ஆரோக்கியதாஸுக்கு ஒரு வீடு அங்கே இருக்குது, பிரதர் ஜெயராஜுக்கு ஒரு வீடு இருக்குது, பிளஸ்ஸிக்கு இருக்குது, இங்கே இருக்கிற இவாஞ்சலிக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சாமுவேல் பிரதருக்கு இருக்குது, பின்னாடி உட்காந்துருக்கிறார் இல்லையா, எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக தனித்தனி வீடு இருக்குது. கைத்தட்டி கருத்துருக்கு. அங்கே கணவன் மனைவிக்கெல்லாம் வீடு கிடையாது. இங்கே இருக்கிற வீட்டில் கணவன் மனைவியாக இருக்கிறீங்க இல்லையா, அங்கே போனால் கணவன் மனைவியெல்லாம் வாழ முடியாது. மகன் மகள் பேர பிள்ளை தாத்தா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு வீடு, அந்த வீட்டினுடைய தலைவர் இயேசு கிறிஸ்து, அந்த வீட்டில் நீங்கள் இருப்பீங்க. கைத்தட்டி எந்த ரூமில் பார்த்தாலும் ஏசப்பா இருப்பார். ஏனென்றால் அது அவர் உங்களுக்காய் கட்டப்பட்டிருக்கிற என்னது மாட மாளிகை, கோபுரங்கள், அது சிங்கார தோட்டங்கள் இருக்கிற ஒரு இடத்துல உங்களுக்கு கட்டியிருப்பார். வெள்ளியால, பொன்னால, வைரத்தால, வைடூரியத்தால, கோமேதகத்தால, ரத்தினத்தால, இளநீலத்தால உனக்கு அங்கே வீடு கட்டப்பட்டிருக்கோம். அப்போ அந்த நீ என்ன நற்கிரியை செய்கிறியோ அதன் அடிப்படையில் அங்கே கட்டப்படும். நீ எப்படி இயேசுக்காக ஓடுகிறையோ அதன் அடிப்படையில் அங்கே கட்டப்படும். இப்போ ஒரு வீட்டுக்கிட்ட வந்து பார்த்த உடனே சொல்லுவாங்க, ரொம்ப வசதியானவங்க போல இருக்கு, இவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க போல இருக்குது. எதை வச்சு சொல்கிறாங்க? முகத்தில் எழுதி இருக்குது. எதை வச்சு சொல்கிறாங்க? வீட்டை வச்சு சொல்லுவாங்க, வாகனத்தை வச்சு சொல்லுவாங்க, அவங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சு சொல்லுவாங்க, அவங்க போட்டிருக்கிற வஸ்திரத்தை வச்சு சொல்லிடுவாங்க, அவங்க பேசக்கூடிய பேச்சை வச்சு சொல்லிடுவாங்க. இதுதான் அதனுடைய அடையாளம். அப்போ பரலோகத்துக்கு போகும்பொழுது உங்கள் வீட்டை பார்த்த உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, என்னை விட ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சிருப்பார் போல இருக்கு, அதனால் ஆண்டவர் இவருக்கு மாட மாளிகை வைரத்திலே கட்டியிருக்கிறார், கோமேதகத்திலே கட்டியிருக்கிறார், ரத்தினத்திலே கட்டியிருக்கிறாருன்னு அங்கே உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். 4 ஸ்தலங்கள் இருக்குது. அதில் 3 ஸ்தலங்கள் வரையும் பவுலடிகள் போயிட்டு வந்திருக்கிறார். வேதம் சொல்லுது, நான் 3ஆம் வானம் வரையும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். அவரை போனதே 3 தான். ஆனால் அதுக்கு மேலேயும் இன்னும் ஸ்தலங்கள் இருக்குது. இரத்த சாட்சிகளுக்குன்னு தனி ஸ்தலங்கள் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அங்கே போனால் இந்த இந்தியாவில் இருக்கிற நாமளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க முடியல. பரலோகத்தில் போய் நம்ம பார்த்துட முடியுமா? அது எவ்வளோ பெரிய உலகத்தை, இந்த உலகத்தை விட அது 7 மடங்கு. இந்த உலகத்தில் 7 கண்டை இருக்குது. இந்த 7 கண்டையே இவ்வளோ பெருசுனா அவர் உண்டாக்கி வச்சிருக்கிற அந்த பரலோகம் எவ்வளோ பெருசாக இருக்குது. அதை போய் ஒருத்தருமே பார்க்க முடியாது. நம்ம போனால் நம்மளோட முடிஞ்சு போச்சு. இன்னொரு ஸ்தலத்தில் யார் இருக்கிறாருன்னு தெரியவே தெரியாது. அப்போ நீங்கள் ஏசப்பாவோடு இருக்கிறப்ப மனைவியை பற்றி நினைக்கவோ, பிள்ளைகளை பற்றி நினைக்கவோ, உலகத்தை பற்றி நினைக்கவோ நேரம் இருக்காது. ஏன்னா அவருடைய மகிமையை பார்க்க 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 எல்லாவற்றையும் நம்ம மறந்துடுவோம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த பரலோகத்தை நீ பற்றி பிடிக்கணும், இங்கேயே பிடிக்கணும், இங்கேயே நீ அதுக்கு ரெடி ஆகணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசப்பா எப்போ வருவார்னு யாருக்குமே தெரியாது. வேதம் சொல்லுது, திருடனை போல நான் வருவேன். இதோ நடு இரவில் ஒரு திருடன் எப்படி வருவானோ, சொல்லாமல் வருவானோ, அது போல நான் வருவேன். மாரி காலத்தில் நான் வருவேன், மழை காலத்தில் நான் வருவேன். அவர் வர்ற நேரம் சேவல் கூவுகிற நேரமோ தெரியாது, எந்த நேரத்தில் வருவார்னு தெரியாது. அவர் வரும் பொழுதும் நீ ஆயத்தமாக இருந்தேனா அவரோடு கூட நீ பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்போ பரலோகத்துக்கு போவதற்கு என்ன தகுதி? முதல் தகுதினா, நீ எனி டைம், எந்த நிமிஷமும் ஆயத்தமாக இருக்கணும். அதுக்கு வேதம் சொல்லுது, 10 பேர் கல்யாண வீட்டுக்கு போனார்கள், 5 பேர் ஆயத்தமாய் போனார்கள், 5 பேர் ஆயத்தம் இல்லாமல் போனார்கள். போனது 10, 5 பேர் ஆயத்தமாக இருக்கிறாங்க. என்னென்ன ஆயத்தம் வச்சுருந்தாங்க? விளக்கு வச்சுருந்தாங்க, தீப்பெட்டி வச்சுருந்தாங்க, எண்ணெய் வைத்திருந்தார்கள். அப்போ விளக்கை பொருத்தணும்னா அதுக்குள்ளே எண்ணெய் இருந்தால் தானே எரியும். தீப்பெட்டி இருக்குது, விளக்கு இருக்குது, ஆனால் எரியக்கூடிய எண்ணெய் இல்லைன்னா எப்படி விளக்கு எரியும்? அவர்கள் பொருத்தினார்கள், விளக்கு அவிஞ்சு போச்சு. அப்போ என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. ஆனால் 3 பேர்கள், 5 பேர்கள் எப்படி இருந்தாங்க? 3ஐயும் வைத்திருந்தார்கள். விளக்கும் வச்சுருந்தாங்க, எண்ணெயும் வச்சுருந்தாங்க, தீப்பெட்டியும் வச்சுருந்தாங்க. பொருத்தின உடனே அவங்களது எரிஞ்சிச்சு. அப்போ எரிந்தவர்கள் எல்லாம் பரலோகத்துக்குள்ளே போயிட்டாங்க. 1 தாங்க குறையா இருக்குது. இந்த 10 கட்டளையில் 1 கட்டளை தாங்க நாங்கள் கை கொள்ளலை. 9 கட்டளையும் நாங்கள் கரெக்டாக கை கொண்டுட்டாங்க. 1 தாங்க நான்
என்னது? பொய் சொல்லிட்டாங்க, திருடிட்டாங்க, கோல் சொல்லிட்டாங்க, அல்லது பிறருடைய மனைவியையோ பொருளையோ இச்சித்துட்டாங்க, அல்லது ஓய்வு நாளே கை கொள்ளாமல் போயிட்டாங்க, ஒன்று தாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் அங்கே கிடையவே கிடையாது. 10ல் 1 குறைவாக இருந்தாலும் பரலோகத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியாது. அதே போல் தேவனுடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்வதற்கு இந்த வேதம் என்ன சொல்கிறதோ எளிமையானது தான் கர்த்தர் சொல்றாரு. என்னுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, இது இலகுவானது என்று கர்த்தர் சொல்றாரு. இது கை கொள்வது தான் நம்முடைய வேலை. என்ன சொல்றாரு? என் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ. நம்ம வேலை கர்த்தர் சொல்றத கேட்கணும், அதை செய்யணும், அவ்வளவுதான். நோவாவுக்கு கர்த்தர் சொன்னார் பேலை கட்டுன்னு, அதை அவன் செய்தான். தாவீதுக்கு கர்த்தர் சொன்னார் சூரச் செடியில போய் உட்கார்ந்து அந்த செடிக்கடியில உட்காருங்கனார், அவ்வளவுதான். அவனுடைய வேலை உட்கார்ந்துரு. எப்போ புறப்படணும்? ஒரு சத்தம் கேட்கும், அது வரையும் நீ உட்காரு. எப்போ கேட்கும் தெரியாது. 1 நாளில் கேட்கலாம், 2 நாளில் கேட்கலாம், 3 நாளில் கேட்கலாம், 1 நிமிஷத்தில் கேட்கலாம், 2 நிமிஷத்தில் கேட்கலாம். ஆனால் சத்தம் செடியில் கேட்கணும், அப்போ தான் நீ புறப்படணும். ஏன்னா அந்த செடியில் சத்தம் கேட்கும் பொழுது நான் புறப்படுவேன். பார்த்தீங்களா? அப்போ தேவன் ஒரு கட்டளை கொடுத்தாருன்னா அந்த கட்டளையே நமக்கு வேதம், கட்டளையே நமக்கு வெளிச்சம், கட்டளையே நமக்கு காரியத்தை செய்யும். அந்த கட்டளையை நம்ம கரெக்டாக கவனித்து அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய சிரசின் மேல் வந்து பலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அதற்காகவே உங்களை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு அழைப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பை உங்களுக்கு மையப்படுத்தி நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க உந்தப்பட்டேன், உணர்த்தப்பட்டேன், திட்டமாய் நான் பேச உணர்த்தப்பட்டேன். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம், 220வது பக்கம். அதே பக்கத்தில் கொஞ்சம் முன்னாடி போங்க, 220வது பக்கத்தில் ரோமருக்கு பவுலடிகள் ரோமாபுரி பட்டணத்துக்கு நிருபம் எழுதும் பொழுது இந்த அழைப்பு எப்படிப்பட்டது என்கிறதை அவர் அழகாக எழுதி இருக்கிறதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 220வது பக்கம், ரோமர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாமா? தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். உங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறார் இல்லையா? பாருங்களேன், சில தம்பிமார்களெல்லாம் வேறே இனத்திலிருந்து கூட்டிட்டு வந்திருக்கிறார். வேதம் சொல்லுது ஜாதிக்கு ஒருவராக, சங்கத்திற்கு ஒருவராக, குலத்துக்கு ஒருவராக, கோத்திரத்திற்கு ஒருவராக கர்த்தர் கூட்டி கொண்டு வர்றார். அப்போ நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கவங்கள, எந்தெந்த ஊரில் இருக்கிறவங்களோ நம்ம எல்லாரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பு வேதம் சொல்லுது பாரு, தேவனுடைய கிருபையும் வரங்களும், கிருபை பிளஸ் வரம், தேவன் கிருபையினால் கொடுக்கிற வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் பக்கத்தில் சொல்லுங்க மாறவே மாறாது. ஒரு தடவை உங்களை கூப்பிட்டாருன்னா மாற்றிக்க அவர் மனுஷன் கிடையாது. மனுஷர்கள் எல்லாம் மாற்றி மாற்றி பேசுவாங்க. அரசியல்வாதிகள் பார்த்துருக்கிறீங்களா? இப்போ ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளான்னைக்கு ஒன்று பேசுவாங்க, இன்னும் 1 மாதம் கழித்து டோட்டலாக மாற்றி பேசுவாங்க. அவர்கள் மாற்றி மாற்றி பேசுகிறவர். மனிதர்களுடைய நாவும் நரம்பில்லாத நாவு, மாற்றி மாற்றி தான் பேசும். தர்றேம்பாங்க, தரமாட்டாங்க, கொடுப்பேம்பாங்க, கொடுக்க மாட்டாங்க, வர்றேம்பாங்க, வரமாட்டாங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம். நம்ம நம்பிக்கை ஒரு நாளும் மனுஷர்கள் மேலே இருக்க முடியாது. ஏசையா சொல்றாரு, உசிய ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்க நான் கண்டேன். அப்ப அந்த உசிய ராஜாவுக்கும் ஏசையாவுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. என்ன லிங்க் இருக்கு? உசிய ராஜா கிட்ட எப்பெல்லாம் ஏசையா தீர்க்கதரிசி போறாரோ அள்ளி அள்ளி கொடுப்பார், என்ன கேட்டாலும் கொடுப்பார். ஏன்னா இவர் தீர்க்கதரிசி, அவர் ராஜா. இந்த ராஜாக்களை நாடி தீர்க்கதரிசிகள் போனா போய் என்ன பண்ணுவாங்க? ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, வழிநடத்தலை சொல்லுவாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க. அப்போ தீர்க்கதரிசிகளுடைய தேவைகளை ராஜாக்கள் கொடுத்துருவாங்க, எவ்வளோ வேணாலும் கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்களேன், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசர் ஆளுகையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க, அவர்களுக்கு சப்போர்ட்டிங் நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வேலை என்னது? அந்த பதவியில் இருக்கிறவங்களோடு பின்தொடர்ந்து போய் அவர்களுக்கு ஹெல்ப்பாக நிற்பாங்க, அவ்வளோதான். அவங்க தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு போயிடும். இதே போல் உசிய ராஜா ஏசாயாவுடைய தேவைகளை எல்லாம் சந்திச்சிட்டார். அதனால் அவர் வேற வேலை செய்யவே இல்லை. ஒரு நாள் ராஜா மரித்து போயிட்டார். இப்போ எப்படி வண்டி ஓட்டுறது? இனி எங்கே போய் சம்பாதிக்கிறது? எங்கே போய் வேலைக்கு போகிறது? இப்போ தான் ஏசாயாவுடைய கண்ணு யாரை பார்க்குது? கர்த்தரை நோக்கி
பார்க்குது. இப்போ தான் கர்த்தரை பார்க்க ஆரம்பித்தார். அதனால தான் அந்த உயரமான உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை நான் கண்டேன். அதுக்கு முன்னாடி ஏன் காணலை? அதுக்கு முன்னாடி ராஜாவையே இவர் பெரிய ஆளாக பார்த்தார். இப்போ நீங்களும் வேலையை பெருசாக பார்க்காதீங்க, அல்லது மனைவியை பெருசாக பார்க்காதீங்க, புருஷனை பெருசாக பார்க்காதீங்க, பிள்ளைகளை பெருசாக பார்க்காதீங்க, அல்லது சொத்துக்களை பெருசாக பார்க்காதீங்க, நண்பர்களை பெருசாக பார்க்காதீங்க. சில பேருக்கு நண்பர்கள்னா உயிர், சில பேருக்கு பெற்றோர்கள்னா உயிர், சில பேருக்கு பிள்ளைகள்னா உயிர், சில பேருக்கு மனைவியே உயிர், சில பேருக்கு புருஷனே உயிர், சில பேருக்கு ஜாதி உயிர், சில பேருக்கு மதம் உயிர். அதெல்லாம் நம்மளை பாதுகாக்காது. நமக்கு உயிராக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கைத்தட்டி கர்த்தருக்கு, அவரைத்தான் நீங்கள் நம்பணும். அவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பார்த்தீங்களா? அப்போ யாரை நம்பிக்கையாக இருக்கணும்? கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன். மாம்சமானதை தன் நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுது. அவன் கரளை செடிகளை போல இருப்பான்னு. அப்போ தேவன் ஒரு முறை உங்களை அழைச்சிட்டாருன்னா மாறவே மாறாது. நல்லா கவனிங்க. பேதுருவை கர்த்தரை அழைத்தாரு, ஆனால் பேதுரு பலமுறை விழுந்துட்டார், பலமுறை தூங்கிட்டார், பலமுறை இயேசுவை மறுதளிச்சிட்டார். ஆனால் தேவன் அழைச்ச அழைப்பில் மாறவே கிடையாது. பேதுரு மாறினார், இயேசு கிறிஸ்து மாறவே இல்லை. என்ன நோக்கத்துக்காக பேதுருவை கூப்பிட்டாரோ அதே நோக்கத்தில் பேதுருவை கூட்டி கொண்டு போனார். உங்களையும் அப்படி கூட்டி போவார். வசனம் சொல்லுது பாருங்க, அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் ஒரு நாளும் மாறாது. உங்கள் உள்ளத்துக்குள்ளே சொல்லுங்கள், தேவன் என்னை அழைச்சிட்டாரு, அவர் மாற மாட்டார். நான் மட்டும் மாறாமல் அவர் கரத்தை பிடிச்சிக்கிட்டேன்னா என்னை கரெக்டாக கூட்டி கொண்டு போவார். பாருங்களேன், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பேதுரு எழுதின புஸ்தகம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். பின்னாடி பக்கத்துக்கு கடந்து வாங்க. யாக்கோப் எழுதின நிருபத்துக்கு பின்னாடி இருக்கு. தேங்க்யூ ஜீசஸ். பக்கம் நம்பர் 322 வாசிக்கலாமா? 322வது பக்கம், பேதுரு எழுதின 2ஆம் நிருபம். வாசிமா. ஆகையால் சகோதரரே, இப்போ அழைப்பில் நிறைய வித்தியாசம் இருக்குது. நல்லா கவனிக்கணும். ஒவ்வொருத்தருடைய அழைப்பும் வித்தியாசப்பட்டது. இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற எல்லாருடைய முகமும் வேறுபட்டது. இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி முகம் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கணும். ஐயா மாதிரி, அற்புத ஐயா மாதிரி பக்கத்தில் இருக்கிற யாகப்பன் இல்லை, யாகப்பனை மாதிரி பக்கத்தில் இருக்கிற ராஜா கிடையாது, ராஜா மாதிரி பக்கத்தில் இருக்கிற சாமுவேல் தம்பி இல்லை, முன்னாடி ஸ்தேவான் தம்பி இல்லை. ஒரே ஆண்கள் தான், முகம் வேறுபடுது. இங்கே சத்யா மாதிரி ஜோதி இல்லை, ஜோதி மாதிரி ஜெயசுதா இல்லை, ஜெயசுதா மாதிரி சௌமியா கிடையாது. ஆனால் முகம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் ஒரிஜினல் நீளம் ஒரிஜினல் அகலந்தாங்க உங்கள் முகம். ஆனால் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது பாருங்களேன். மற்ற உறுப்புகள் எல்லாம் கை காலெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், முகத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறாக இருக்கும். மனுஷர்கள் போய் எதை பார்ப்பாங்க? முகத்தை பார்ப்பாங்க. யாராவது கையை பார்த்து கல்யாணம் முடிச்சிருக்காங்களா? யாராவது காலை பார்த்து கல்யாணம் முடிச்சிருக்காங்களா? பொண்ணுன்னு எதை பார்ப்பாங்க? பொண்ணு முகத்தை பார்த்தியா, பொண்ணை பார்த்தியான்னா பொண்ணை எதை பார்த்தான்? பார்த்தவங்களாம் சொல்லுங்க, பொண்ணை எதை பார்த்தாங்க? முகத்தை தானே பார்ப்பாங்க. அப்போ கர்த்தர் சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பான். கைத்தட்டி சொல்லுங்க, கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். உங்கள் ஆண்டவர், உங்களை இரட்சகர், உங்கள் தெய்வம், நம்முடைய ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவர் முகத்தை பார்க்கிறவரே கிடையாது. அவர் மனசை பார்க்கிறவர், உணர்வை பார்க்கிறவர், ஆவியை பார்க்கிறவர், ஆத்மாவை பார்க்கிறவர், ஏக்கத்தை பார்க்கிறவர், எதிர்பார்ப்பை பார்க்கிறவர், உங்கள் வாஞ்சைகளை பார்க்கிறவர், உங்கள் உணர்வுகளை பார்க்கிறவர், உங்கள் துடிப்பை பார்க்கிறவர். அவர் உள் மனதை பார்க்கிற கர்த்தர். இங்கே வேதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு, சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறவே மாட்டீங்க. அப்போ நீங்கள் உங்களை கர்த்தர் எதுக்கு அழைச்சாருங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தடுமாற மாட்டீங்க. இன்னைக்கு ஏன் தடுமாற்றம் தெரியுமா? கேட்டால் சொல்லுவாங்க, என்னை ஆண்டவர் எதுக்கு கூப்பிட்டாருன்னு தெரியல, என்ன ஊழியம் செய்யறதுன்னு தெரியல, எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ என்ன தப்பு, அங்கே என்ன மிஸ்டேக் இருக்குன்னா அவங்க இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்து கொள்ளலை. இங்கே பாருங்களேன், வேதம் சொல்லுது என்னென்ன ஊழியம் இருக்குன்னு உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். பக்கத்தில் 221வது பக்கம், ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். முதல்ல பார்த்தோம்ல, அது பக்கத்தில் 5ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கலாமா? அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கு ஒருவர் அவயங்களாக இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே
நம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினா நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல். நம்ம எல்லாரும் ஒன்று போல இருந்தாலும் நமக்குள்ளே தேவனுடைய கிரிகைகள் எப்படி முகத்துக்கு முகம் வேறுபடுதோ அதுபோல அழைப்பு ஒவ்வொருத்தருக்கு வெவ்வேறு அழைப்பு இருக்கு. இங்க தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்லக்கூடவன். அப்ப இங்கே சில தீர்க்கதரிசிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அடுத்து யாரை வச்சிருக்கிறாரா? ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும். அப்ப ஊழியம் செய்கிறது என்பது வேறு, தீர்க்க தரிசனம் என்பது வேறு. அடுத்து பாருங்க, புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறார் கடவன். அப்போ புத்தி சொல்லுதல் என்பது வேறு, ஊழியம் என்பது வேறு, புத்தி சொல்லுதல் என்பது வேறு, தீர்க்க தரிசனம் என்பது வேறு. அடுத்து பாரு, பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். பகிர்ந்து கொடுக்குதல் என்பது வேறு. அடுத்து பாருங்க, முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். அப்ப முதலாளி என்பவன் வேறு, தொழிலாளி என்பவன் வேறு. அடுத்து பாருங்களே, இரக்கம் செய்கிறவன் உற்சாகமாய் செய்ய கடவன். அப்ப கை வேறு, காலு வேறு, தலை வேறு, மூக்கு வேறு, கண்ணு வேறு, வாயு வேறு. நம்ம உடம்புல ஒரே உடம்புக்குள்ள எப்படி ஒவ்வொரு உறுப்பும் தனித்தனியோ அதுபோல ஊழியத்திலையும் பல விதமான ஊழியங்கள் இருக்கு. அப்போஸ்தலர் ஊழியம் இருக்கு, தீர்க்க தரிசன ஊழியம் இருக்கு, போதகர் ஊழியம் இருக்கு, அடுத்து மேய்ப்பர் ஊழியம் இருக்கு, அடுத்து இன்னும் இருக்கு சுவிசேஷ ஊழியம் இருக்கு. அப்ப யாரை கர்த்தர் தீர்க்கதரிசி அழைச்சிருக்கிறாரோ அவர் தீர்க்கதரிசியாவே இருக்கணும். யாரை சுவிசேஷகராய் அழைத்திருக்கிறாரோ அவர் சுவிசேஷகராய் இருக்கணும். யாரை மேய்ப்பராய் அழைத்திருக்கிறாரோ அவர் மேய்ப்பராய் இருக்கணும். யாரை போதகராய் அழைத்திருக்கிறாரோ அவர் போதகராய் இருக்கணும். யாரை அப்போஸ்தலனாய் அழைத்திருக்கிறாரோ அவர் அப்போஸ்தலனாய் இருக்கணும். நீ கண்ணா படைக்கப்பட்டேன்னா நீ கண்ணா தான் இருக்கணும். நீ எனக்கு கண்ணா இருக்க பிடிக்கலங்க, நான் கையா இருந்தா எனக்கு நல்லா இருக்கும்னா உன் அழைப்பு கண்ணு. நீ கையா மாறினேன்னா அங்க தேவ சித்தம் உடைக்கப்பட்டு போயிடும், தேவ தீர்மானம் உடைக்கப்பட்டு போயிடும். ஒன்னு ஆண்டவர் படைக்கும் பொழுது கண்ணா தானே படைச்சாரு, கண்ணு வேலையை தான் நீ செய்யணும். உன்னை கையா படிச்சிருந்தாருன்னா கை வேலையை செய்யணும். உன்னை காலா படிச்சிருந்தாருன்னா காலு வேலையை செய்யணும். உன்னை வாயா படிச்சிருந்தாருன்னா வாய் வேலையை செய்யணும். எல்லாமே ஒரே சரீரத்தில் தான் இருக்குது. தலை இயேசு கிறிஸ்து தான், ஊழியம் கர்த்தருடையது தான். ஆனால் ஒவ்வொரு பாற்றும் தனித்தனி, ஒவ்வொரு செயலும் தனித்தனி. ஒரு பஸ்ஸில் இருக்காருன்னா டிரைவர் ஒருத்தர் இருக்கிறார், கண்டக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, பேசஞ்சர் ஒருத்தர் இருக்கிறார். அப்போ 3 பேருமே 3 வேலையில் இருக்கணும். டிரைவர் வேலையை டிரைவர் பார்க்கணும், கண்டக்டர் வேலையை கண்டக்டர் பார்க்கணும், பேசஞ்சர்ஸ் வேலையை பேசஞ்சர்ஸ் பார்க்கணும். ஆனால் பேசஞ்சராக இருக்கிறவர் நான் டிரைவர் ஆவேனா அந்த வண்டி எப்படி ஓடும்னு யோசித்து பாருங்க. டிரைவராக இருக்கிறவர் கண்டக்டராக மாறுவேனார்னா அது எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. அப்போ இங்கே வேதம் சொல்லுது, ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், பகிர்ந்து கொடுக்கிறவன் பகிர்ந்து கொடுத்தலிலும், முதலாளியானவன் முதலாளியிலும், இரக்கம் செய்கிறவன் இரக்கம் செய்கிறதிலும், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் தீர்க்க தரிசனம் சொல்லுவதிலும் அவரவர்கள் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்து இருக்க கடவர்கள். அதுக்கு மேல் வசனத்தை வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம் 24வது வசனம். 1 கொரிந்தியர், இந்த வசனத்தெல்லாம் எடுக்கலாம். இதெல்லாம் வசனத்தை பார்த்தா தான் உங்களுடைய அழைப்பு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். நீ எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட, எதற்காக உன்னை ஆணா படைச்சாரு பெண்ணா படைச்சாரு. 232வது பக்கம். தேங்க்யூ ஜீசஸ். 7ஆம் அதிகாரம் 20வது வசனம் 24வது வசனம் வாசிக்கலாமா? அவன் அவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலேயே நிலைத்திருக்க கடவன். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே, நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள். அப்படியே 24வது வசனத்தை வாசிக்கலாம். ரொம்ப நேரம் இல்லாதனால நம்ம டக்குன்னு பாயிண்ட் டு பாயிண்ட் போகலாம். சகோதரரே, அவன் அவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்து இருக்க கடவன். இப்போ உங்களுடைய நிலை என்ன? உங்களுடைய அப்பாயின்மெண்ட் என்ன? கர்த்தர் உங்களை என்னவா தெரிந்து கொண்டாரு? இதுவரையும் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? அதற்காக பிரயாசப்பட்டிருக்கிறீங்களா? அதற்காக நேரத்தை செலவு செஞ்சிருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறீங்களா? அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் பவுலடிகள் இந்த கேள்வியை கேட்கிறார். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிங்க. பவுலடிகள் கர்த்தரை சந்தித்த முதல் சந்திப்பிலேயே அவன் கேட்க வேண்டிய கேள்வியை கரெக்டாக கர்த்தரிடத்தில் கேட்டான். கர்த்தர் அதற்கான பதிலை அனனியா கிட்ட சொல்றாரு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம், பக்க நம்பரு 174.
174 வாசிக்கலாமா? அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, இப்ப அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? சபையை உடைச்சுக்கிட்டு இருக்கிறார். இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? மோசையுடைய பிரமாணத்தை திருஷ்டாந்தரப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? ஏறதுக்கும் அங்க இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியர்களுக்கும் கைக்கூலியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இப்பதான் ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஆண்டவரே, நான் என்னப்பா செய்யணும்? எதுக்காக நீங்க என்னை இடமறிச்சிருக்கிறீங்க? எதுக்காக என்கிட்ட நீங்க பேசுறீங்க? அவர் எப்படி பேசினார் தெரியுமா? என்னை துன்பப்படுத்துகிற இயேசு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்ப இத்தனை நாளா பவுல் செஞ்சது தேவனை துன்பப்படுத்தும் ஒரு ஊழியத்தை செஞ்சிருக்கிறார். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாய, தகப்பனே, நீங்க செஞ்ச ஊழியம் கர்த்தரை சந்தோஷப்படுத்துச்சா, துன்பப்படுத்துச்சா? இத்தனை வருஷமா நீங்க பிரயாணம் பண்ணியிருக்கிறீங்களே. பவுலும் எவ்வளவோ காலம் பிரயாணம் பண்ணினார். அவருடைய பிறப்பின் வர்த்தமானத்தை நீங்க தெரிந்து கொள்ளலாம். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம், அவர் எப்படிப்பட்ட பிறப்பு, குலம், கோத்திரம், ஜாதி, சங்கம் உள்ளவர்னு பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகத்தில் தன்னுடைய ஹிஸ்டரியை அவர் சொல்றார். அந்த ஹிஸ்டரியை தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் அவர் எப்படிப்பட்ட நபர் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 3ஆம் அதிகாரம் 272வது பக்கம், 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? நான் 8ஆம் நாளிலே, எடுத்துட்டீங்களா? 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் 8ஆம் நாளிலே இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணுவாங்க? விருத்த சேதனம் பண்ணுவாங்க. விருத்த சேதனம் பண்ணினா தான் அவங்க இஸ்ரவேலர்கள். சுன்னத் என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு அது இருக்கு. இது செய்யப்படணும், சரீரத்தில் செய்யப்பட்டு உடம்பு ரீதியாக ஒரு ரத்தம் சிந்தப்படணும். அது ஒரு அடையாளம் என்று ஆபிரகாமுக்கு, இஸ்மவேலுக்கு கர்த்தர் சொன்னார். அது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது ஒரு பிரமாணமாகவே இருந்துச்சு. இந்த வேலையை பவுல் செஞ்சிருக்கிறார். நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன். அடுத்து தன்னுடைய கோத்திரத்தை சொல்றாரு, நான் இஸ்ரவேல் வம்சத்தான், அந்த இஸ்ரவேலில் பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். பரிசேயன் என்னது? பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், அப்படிலாம் அவர் இருந்திருக்கிறார். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றச்சாட்டுப்படாதவன். இவ்வளவு சுவாபம் அவன்கிட்ட இருந்தாலும் கர்த்தர் அவனை சந்திச்ச உடனே சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு. அப்ப விருத்த சேதனம் பிரயோஜனமா இருந்துச்சா? இஸ்ரவேல் வம்சம் அவனுக்கு பிரயோஜனமா இருந்துச்சா? பென்யமீன் கோத்திரம் பிரயோஜனமா இருந்துச்சா? பக்தி வைராக்கியமா இருந்தானே, அது பிரயோஜனமா இருந்துச்சா? அப்படின்னு அவரை எப்படி துன்பப்படுத்தியிருப்பேன்? அப்ப இவன் செஞ்ச இதெல்லாம் மாம்சமான காரியங்கள். இது தேவனை சந்தோஷப்படுத்தாது. நாமும் கூட மாம்சமாய் என்ன செஞ்சாலும் அது தேவனை சந்தோஷப்படுத்தாது. மாம்சம், ஆவி ரெண்டு வித்தியாசப்படும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பான். மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியகளை யோசிப்பான், மாம்சத்துக்குரியகளை செய்வான். ஆவிக்குரியவன் நிதானிப்பான். இது கரெக்டா, இது தவறா, இது தேவனுக்கு பிடிக்குமா, இது தேவனுக்கு பிடிக்காதா, இது பரலோகம் சொல்லுதா, பரலோகம் பிடிக்காது, செய்யக்கூடாதது சொல்லுதான்னு சொல்லி கண்டுபிடிப்பான். அப்ப கர்த்தர் பவுலிடத்துல பேசும் பொழுது சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்ப கை வேலையை காலு செஞ்சுன்னா எப்படி இருக்கும்? காலில் சாப்பிட்டாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்வோமா? யோசித்து பாருங்க. கையில் நடந்தாங்கன்னா நம்ம ஏற்றுக்கொள்வோமா? சொல்லுவோம்ல, என்னையா காலில் நடக்கிறதுக்கு பதில் இவர் கையில் நடக்கிறார். அப்போ உன் ஊழியத்தை விட்டுட்டு வேற ஊழியத்தை நீ செஞ்சேன்னா பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது. உனக்கு நான் என்ன ஊழியம் கொடுத்துருக்கேன்? உன்னை நான் எதற்கு படைச்சிருக்கிறேன்? உன்னை நான் எதற்கு உருவாக்கி இருக்கிறேன்? வேதம் சொல்லுது, ஆணுடைய பெண்ணு தரிக்கக்கூடாது, பெண்ணுடைய ஆணு தரிக்கக்கூடாது. ஒரே நுகத்தில் ஏரில் ஒரு மாட்டையும் ஒரு எருமையும் ஒரு கழுதையும் பூட்டக்கூடாது. ஒரே தோட்டத்தில் பல செடிகளை நீ போடக்கூடாது, கலந்து கலந்து விதைக்கக்கூடாது. அதே மாதிரி கம்பளி உடையும் சணல் உடையும் நீ போடக்கூடாது. இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணக்கூடாது. அப்போ ஆணு ஆணாக இருக்கணும், பெண்ணு பெண்ணாக இருக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆணுடைய பெண்ணு போட்டிருக்காங்க, பெண்ணுடைய ஆணு போட்டிருக்காங்க. பெண்கள் காது குத்துறாங்கன்னா ஆண்கள் எல்லாம் காது குத்திருக்காங்க. பெண்கள் பேண்ட் ஷர்ட்டை போட்டிருக்காங்கன்னா நீ ஆண்கள் எல்லாம் பேண்ட் ஷர்ட்டு போட்டிருக்காங்க. ஆண்கள் எல்லாம் கராப்பு வெட்டிருக்காங்கன்னா நீ பெண்கள் எல்லாம் கராப்பு வெட்டிருக்காங்க. யோசித்து பாருங்க, எல்லாம் மாறி போச்சு. கலாச்சாரம் சத்துரு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். டீசெண்டாக ஜென்டில்னு சொல்லி பார்த்தா ஆணையும் பெண்ணையும் அடையாளமே தெரியல. முன்னாடி போய் முகத்தை பார்த்தா தான் தெரியுது, முகத்தை பார்த்தாலும் இப்போ கண்டுபிடிக்க முடியல. முகமும் என்ன இருக்குது, ஆண்களும் பெண்களும் சமமாக தான் இருக்குது, நிறைய கண்டுபிடிக்க முடியாது. இப்படி இந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அருமையானவர்களே, இங்கு வேதம் சொல்லுது,
கர்த்தர் சொல்றாரு, இத்தனை பிரமாணத்தில் அவன் இருந்திருந்தாலும் கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான். அப்போ அவன் கேட்குற ஒரு கேள்வி, அப்போ நான் என்ன ஆண்டவரே செய்யணும் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி கர்த்தரிடத்துல, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? தயவுசெய்து உங்களிடத்துல அன்பா நான் கேட்குறேன், என்னை ஆண்டவரே நீ எதற்கு படிச்சிங்க? நான் என்ன உனக்கு செய்யணும்? எதற்காக இந்த ஊரில், இந்த ஊழியத்தில், இந்த பட்டணத்தில் என்ன உருவாக்கினீங்க? நான் உமக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன? என்னை எதற்கு ஆணா படிச்சிங்க, பெண்ணா படிச்சிங்க? எனக்கு எதற்கு இந்த கிருபை கொடுத்தீங்க? ஆண்டவர் ஒருத்தரை அழைச்சிருக்கிறாருன்னா அதில் ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு பெரிய திட்டம் இருக்கும். திட்டம் இல்லாமல் யாரையும் அவர் சும்மா விளையாட்டுத்தனமாக கூப்பிட்றவர் கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு பிராணிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். பூனை வளர்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நாய் வளர்த்தா அதில் ஒரு காரணம் இருக்கும். உங்கள் வீட்டில் வாங்கிட்டு வர ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அப்போ கர்த்தர் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாருன்னா, இவ்வளவு உங்களை ட்ரெயின் அப் பண்ணியிருக்கிறாருன்னா, இவ்வளவு உங்களை உருவாக்கி இருக்கிறாருன்னா, இவ்வளவு உங்களுக்கு வசதி வாய்ப்பை சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கொடுத்துருக்கிறாருன்னா, அதில் ஏதோ ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அந்த திட்டத்தை நீ என்ன செய்யணும் தெரியுமா? கண்டுபிடிக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் எதற்காக ஜனிப்பிக்கப்பட்டேன்? நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறேன்? ஒருவேளை இது நாள் வரை நீங்கள் கேட்காம இருந்தீங்கன்னா, தயவு செய்து நீங்கள் கர்த்தரிடத்தில் தனியாக கேளுங்க. ஆண்டவர்கிட்ட போங்க, அவரிடத்துல போய், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இவை பவுல் உடனே கேட்குறான் பார்த்தீங்களா? அவன் கமாலியலின் பாதத்தில் கல்வி பயின்றவன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசையோடைய படிப்பும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பவுலுடைய படிப்பும் சேம் ஈக்குவல். அவன் எகிப்தினுடைய சகல சாஸ்திரத்தை கற்று தேர்ந்தவன் மோசே. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பவுலு கமாலியலின் பாதத்தில் கல்வி பயின்றவர். இன்னைக்கு இருக்கிற பிஹெச்டி பட்டத்தில் 4 பட்டத்துக்கு ஈக்குவல் படிப்பு. அப்படி படிப்பில் தேர்ந்தவன். பிரமாணங்கள் எல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கிறான். மோசையுடைய பிரமாணங்கள் அத்தனையும் சுண்டு விரலில் வச்சிருக்கான் மோசே. இது பவுலு. அப்படி படித்தவன் கர்த்தரிடத்தில் வரும்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். நீ துன்பம் தான் என்னை படுத்துகிற. நீ இவ்வளவு படிச்சிருந்து என்னை துன்பப்படுத்துகிற. நீ இவ்வளவு பிரமாணங்களை தெரிந்திருந்து நீ என்னை துன்பப்படுத்துகிற. நீ விருத்த சேதனை பண்ணியிருந்தும் என்னை துன்பப்படுத்துகிற. நீ இஸ்ரவேலில் பிறந்திருந்தும் என்னை நீ துன்பப்படுத்துகிற. நீ பக்தி வைராக்கியம் உள்ள பரிசேயனாய் இருந்தும் நீ என்னை துன்பப்படுத்துகிற. நீ பென்யமீன் கோத்திரத்தில் பிறந்திருந்தும் நீ என்னை துன்பப்படுத்துகிற. ஆலயத்தில் போய் நீ சவரன் பண்ணியும் நீ என்னை துன்பப்படுத்துகிற. அப்போ அவன் கேட்குறேன், நான் என்ன ஆண்டவரே செய்யணும்? இப்போ கேள்வி ஃபஸ்ட்டு முறை தேவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறேன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? என் அழைப்பு என்ன? எதற்காக எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்க? எனக்காக எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறீங்க. நான் என்ன செய்யணும்? அப்போ கர்த்தர் சொல்கிற வார்த்தையை பாருங்களேன். அதே 6ஆம் வசனத்தில், அதற்கு கர்த்தர் 6ஆம் வசனத்தை உத்து பாருங்களேன். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது, கைத்தட்டி, அங்கே உனக்கு சொல்லப்படும். அப்போ போக வேண்டிய இடத்திற்கு போனால் சொல்ல வேண்டியதை கர்த்தர் சொல்லுவார். நல்லா தெரிஞ்சுங்க, போக வேண்டிய இடத்திற்கு போனால் சொல்ல வேண்டியதை கர்த்தர் சொல்லுவார். ஆபிரகாம் கிட்ட கர்த்தர், யாக்கோபு கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து எங்கே போங்கிறாரு? பெத்தேலுக்கு போ. நீ அங்கே தான் குடியேறணும், அங்கே தான் நீ போய் கூடாரம் போடணும், அங்கே தான் நீ போய் தங்கணும்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். நல்லா கவனிங்க. உங்களுக்கு கர்த்தர் பெத்தேலுக்கு போச்சோன்னா அவன் என்ன பண்ண தெரியுமா? சுக்கோத்தில் போய் கூடாரம் போட்டான். கர்த்தர் சொன்னது பெத்தேலுக்கு போக சொன்னார். உதாரணத்துக்கு கர்த்தர் திண்டுக்கலுக்கு போச்சோன்னா நம்ம வேடசுந்தூருக்கு போயிடக்கூடாது. கர்த்தர் கரூருக்கு போச்சோன்னா நம்ம சேலத்துக்கு போயிடக்கூடாது. தேவன் சொல்கிறத லிசன் பண்ணணும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்குறப்ப கர்த்தர் சொல்கிறார், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ அப்படின்னு சொன்னப்ப அவன் பெத்தேலுக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம், அவ்வளோ தூரம் போக யோசித்துக்கிட்டு இடையில ஒரு ஊர் சுக்கோத்துன்னு ஒரு ஊரில் போய் கூடாரம் போட்டான். இதே போல தான் லோத்து செஞ்சார். லோத்துடைய மனைவி, லோத்துடைய பிள்ளைகளை தேவதூதன் கையை பிடிச்சு கூட்டிகிட்டு வந்து, நான் காட்டுற அந்த இடத்துக்கு நீ ஓடி போயிட அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் என்னதுமா சொன்னான், அங்கே போகிறது என்னால் முடியாது, அது ரொம்ப தூரமாக இருக்குது, இந்த மலைக்கு போயிடட்டா, இங்கே பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு நான் போயிடட்டா. கர்த்தர் இடத்துல இவன் ஒரு இடத்தை விரும்பி கேட்டான். கர்த்தர் சொன்ன இடத்துக்கு இவன் போயிருந்தானா அந்த மலையும் சேர்ந்து அழிந்திருக்கும். அந்த ஓரின சேர்க்கை பாவம் அன்றோடு பூமியை விட்டு போயிருந்திருக்கும். அதை தப்ப விட்டு வளர விட்டு அது இன்றைக்கு வரையும் உலகத்தை அச்சுறுத்தி கொண்டு இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தவன் லோத்து தான். ஏன்னா அந்த மலையும் அந்த பாவத்தில் இருந்துச்சு. அதனால தான் கர்த்தர் அந்த மலையை அழிக்க
இந்த பட்டணத்தை விட்டு அங்கே ஓடுனார். அவன் சொல்கிறேன், நான் இந்த மலைக்கு போகட்டா? அப்போ கர்த்தர் சொல்கிறார், உன் நிமித்தம் அந்த மலைக்கு நான் தயவு பாராட்டுறேன். அங்கே அந்த பாவம் விடுபட்டு போச்சு. அந்த இடத்துல அந்த பாவம் இருந்துச்சு. அதனால தான் அந்த பிள்ளைகள் துணிந்து இவனிடத்துல பாவம் செய்தார்கள். அப்போ அருமையானவர்களே, இப்போ கர்த்தர் சொல்றாரு, எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. அப்போ நீயும் போக வேண்டிய இடத்துக்கு போகணும். யாக்கோப்பு அங்கே போகாததுனால தான், சுக்கோத்தில் போய் கூடாரம் போட்டதுனால தான் அவளுடைய மகள் தீக்கரையாக்கப்பட்டாள். அவள் மகள் அங்கே தங்கியிருக்கும் பொழுது ஊர் வாலிபர்களை பார்க்க அவள் சுற்றுப்பயணம் போனாள். சுற்றுப்பயணம் போகும் பொழுது சீகேம் என்பவன் அவளை பார்த்து அவளை என்ன பண்ணினா, சூறையாடினான். அதன் நிமித்தம் லேவியும் சிமியோனும் என்ன பண்ணாங்க, கொலைகாரர்களாய் மாற்றப்பட்டு அந்த ஊரே பட்டயத்தில் அழிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுது. அப்போ யாக்கோபு கரெக்டாக பெத்தேல் போயிருந்தாருன்னா சிமியோனும் பாவம் செஞ்சிருக்க மாட்டேன், லேவியும் பாவம் செஞ்சிருக்க மாட்டேன், அவங்களுடைய மகளும் பாவத்தில் போயிருக்க மாட்டா. கர்த்தர் எல்லாத்தையும் பாதுகாத்திருப்பார். அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன இடத்துல கூடாரம் போடாமல் கர்த்தர் சொல்லாத இடத்துல கூடாரம் போட்டால் நம்முடைய வாழ்க்கையில் சேதாரம் வரும், நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் வரும், நம்முடைய வாழ்க்கையில் கவலை வரும், கண்ணீர் வரும், பிரச்சனை வரும், பலவிதமான நஷ்டங்கள் வரும், இழப்புகள் வரும். அப்போ அதுக்கு காரணம் ஆண்டவர் இடத்துல கேட்கணும், ஏசப்பா நான் எங்கேயோ தவறான இடத்துல கூடாரம் போட்டிருக்கிறேன். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, பட்டணத்துக்குள்ளே போ. இப்போ பட்டணத்துக்குள்ளே போகும் பொழுது அங்கே கர்த்தர் பேசுகிறாரு. அங்கே தான் அனனியா இருக்கிறான். வசனத்தை வாசிங்க, 10வது வசனம். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேரில் ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். இங்கே ஒரு மனுஷன்ட்ட கர்த்தர் பேசுகிறாரு. அவன் பேர் அனனியா. அவனிடத்துல கர்த்தர் பேசின உடனே அவன் சொல்கிற பதிலை பாருங்க, ஆண்டவரே நான் அடியேன், அடிமை, நீ சொல்லுங்க நான் கேட்குறேன். அப்போ கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுதே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எப்போ ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ எல்லாம் ஜெபம் பண்ண சொன்னால் யாருமே பண்ண மாட்டாங்க. சொல்லுவாங்க, பிஸியாக இருக்கிறேன் பிரதர், ஜெபிக்கவே எங்களால் முடியாது பிரதர். குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களா சிஸ்டர்? இல்லை பிரதர், பிஸி, காலையில் எந்திரிக்கும் பொழுதே வேலை அதிகம் பிரதர், ரொம்ப டைட் ஷெட்யூல்டு போட்டோமா, டைமே இல்லை பிரதர். வேதத்தையாவது படிக்கிறீங்களா? இல்லை பிரதர், வேதத்தையும் படிக்க முடியல, டைம் இல்லை பிரதர். நிறையா வீடுகளில் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் இதுதான். அருமையான தம்பி தங்கச்சி, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம ஜாக்கிரதையாக ஜெபிக்கணும், ஜாக்கிரதையாக வேதம் படிக்கணும், ஜாக்கிரதையாக சுவிசேஷம் சொல்லணும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். அதுக்கெல்லாம் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. வேதம் சொல்லுது, நான் கூப்பிடும் பொழுது நீங்கள் ஆகடியம் பேசினா, நீங்கள் கூப்பிடும் பொழுது நானும் என்ன பண்ணுவேன், ஆகடியம் பேசுவேன். இப்போ பவுல் இவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணாரா? வேதத்தில் எங்கே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா? எங்கே சபை இருக்கா அங்கே போய் உடைச்சார், எங்கே விசுவாசி இருக்கானா அங்கே போய் கொன்னார், எங்கே போய் கிறிஸ்தவர்கள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் சித்திரவதைப்படுத்தினார். இதுதான் அவர் செஞ்சார். ஜெபமே அவர் பண்ணலை. இஸ்ரவேலனா இருந்தும் ஜெபிக்கலை, அடுத்து பரிசேயனா இருந்து இவர் ஜெபிக்கலை, பெஞ்சமீன் கோத்திரத்தில் பிறந்திருந்து இவர் ஜெபிக்கலை, இவர் எல்லா மார்க்கத்தில் படித்தவராக இருந்தாலும் ஜெபிக்கலை, மாம்சீகத்திலே ஓடிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் இப்போ மெயின் சுவிட்சில் கர்த்தர் கை வச்சுட்டார். என்ன மெயின்? கண்ணை பிடுங்கி விட்டார். இப்போ உங்களுக்கு மெயின் சுவிட்ச் என்ன தெரியுமா? கண், லிவரு, ஹார்ட்டு, கிட்னி, கால், வாய், முக்கியமான பாட்டில் கர்த்தர் கை வைக்க வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா அப்புறம் தான் நமக்கு தன்னால் ஜெபம் வரும். மோசேக்கு கர்த்தரை எதிர்த்து நின்னாராம். வழியில் மோசையே கொல்ல பார்த்தாராம். இருக்குல்ல, ஏன் கொல்ல பார்க்கணும்? மோசே யார்? கர்த்தருடைய ஊழியக்காரன், அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவனை கொண்டு தான் எகிப்து தேசத்தையே அதம் பண்ண கர்த்தர் முடிவு எடுத்தார். ஆனால் விருத்த சேதனத்தை இவன் செய்யலை, மகனுக்கும் செய்யலை. ஏன்னா இவன் எகிப்தில் வளர்ந்தான், அங்கே செய்யப்படலை. இவனுக்கு பிறந்த சிப்போரால் பெற்றெடுத்த மகனுக்கும் விருத்த சேதனம் பண்ணுறதுக்கு சிப்போரால் ஒத்துக்கலை. ஆனால் விருத்த சேதனம் பண்ணால் தானே ஊழியத்தை போய் செய்ய முடியும். இவன் அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டால் தானே மற்றவங்களை உடன்படிக்கைக்குள்ளே உட்படுத்த முடியும். சாக்கு போக்கு சொல்கிறது. சில ஊழியக்கார வீட்டில் பார்த்தீங்கன்னா புருஷன் ஜெபம் பண்ணலான்னா மனைவி நாளைக்கு பண்ணிக்கலாமே, அவருக்கு என்ன வேலை சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். நம்ம வீட்டு வேலையை பார்ப்போம். மனைவிகளால் புருஷர்கள் இடறுகிறார்கள். சில இடத்துல மனைவிகள் சொல்லுவாங்க, புருஷர்கள் சாக்கு போக்கு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இடரல் படுத்துறது. இடரல் படுத்தினால் உனக்கு ஐயோ என்று கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். இப்போ சிப்போரால் விருத்த சேதனத்தை ஒத்துக்கலை, மகனுக்கு செய்ய மாட்டேங்கிறான்.
காலத்தை தள்ளுறா. ஊழியம் செய்யணும், எகிப்திற்கு போகணும், அற்புதம் நடக்கணும், சீக்கிரமாக விடுதலையாக்கப்படணும். தாமதம், 30 வருஷம் தாமதப்படுத்திட்டா. 400 வருஷத்தில் விடுதலையாக்க வேண்டிய இஸ்ரவேலர்கள் 430 வருஷத்தில் இன்னும் போய் விடுதலை ஆகலை. அவங்க அங்கேயே தான் இருக்கிறாங்க. இப்போ தான் கர்த்தர் வழியில் மோசையே, ஹலோ இருக்கிறீங்களா? ஆண்டவர் நல்லவருங்க, இரக்கம் உள்ளவருங்க, தயவுள்ளவருங்க, அன்புள்ளவருங்க, காருண்யம் உள்ளவருங்க, நேசர் கர்த்தருங்க, கவர்ச்சி நாயகனுங்க, கண்ணில் இருக்கிறவருங்க. ஆனால் சவுக்க பின்னினார்னு வச்சுங்களே, எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. வேதத்தில் நிறைய பேத்த கர்த்தர் வழிமறித்தார். பிழையாமை கர்த்தர் வழிமறித்தார். முன்னாடி பட்டயத்தோடு பிழையாம்கிட்ட நின்னார். ஏன்னா அவன் வழி மாறுபாடா இருந்ததினால் கர்த்தர் வழியிலே நின்றார் என்று வேதம் சொல்லுது. வேதத்தில் இப்படி நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம். தேவன் ஜெபாலயத்தில் ஆலயத்தில் ஜெபிக்கிற இடத்தை தீட்டுப்படுத்தி வியாபார இடமாய் மாற்றி அந்த இடத்தை கொள்வனையும் கொடுப்பனையும் செய்கிற இடமாய் மாற்றும் பொழுது சவுக்கை பின்னினார் என்று வேதம் சொல்லுது. இதெல்லாம் நிறைய இடத்துல பிரசங்கிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மக்கள் வருத்தப்படுவாங்க, மக்களுக்கு அது எப்படி இருக்கும், ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி நல்லவர், வல்லவர், இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர், கையில் தாங்குறாரு, காலில் தாங்குறாரு, தூக்குறாரு, சுமக்கிறாரு, காலவே உன் காலை கழுவி விடுவார், நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணிட்டு வா, உனக்கு வார வாரம் காலை கழுவி விடுவார்னே பிரசங்கிச்சு ஜனங்களுக்கு இதமான வார்த்தைகளையே தேடுறாங்க, நாடுறாங்க. அப்படி வார்த்தை சொன்னா தான் அவர்களுக்கு முகமலர்ச்சியாக இருக்கு. ஆனால் அது பரலோகத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகாது. தட்டி கொடுத்தல் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. கொட்டி 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 கொண்டு போனால் தான் பரலோகத்துக்கு போய் சேர முடியும். நான் படிக்கிற காலத்தில், நான் படித்த ஸ்கூலில் முதல் பீரியடில் இருந்து கடைசி பீரியட் வரையும் அடிப்பார்கள். அந்த ஸ்கூலில் அட்மிஷன் வாங்குறப்பே சொல்லிடுவாங்க, அடிப்போம், உதப்போம், மிதிப்போம், என்ன வேணாலும் பண்ணுவோம், சம்மதம்னா சேரலடி கிளம்புன்றோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஸ்கூலில் அடிக்கவே மாட்டாங்க. நினச்சா வரலாம், நினச்சா போகலாம். ஃபஸ்ட் பீரியடுக்கு போக பிடிக்கலையா செகண்ட் பீரியடு போகலாம், செகண்ட் பீரியடுக்கு பிடிக்கலையா தேர்ட் பீரியடு போகலாம், தேர்ட் பீரியடு பிடிக்கலையா உள்ளே இருந்துட்டு வெளியே வந்துடலாம். அது காலேஜ் மாதிரி அந்த ஸ்கூல் நடந்துச்சு. ஆனால் ரிசல்ட்டில் பார்த்தேன்னா இந்த காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் அடிக்கிற ஸ்கூலு டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபஸ்ட்டு. ஆல் பாஸ் ரேங்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ 500 மார்க்கில் கவர்மெண்ட் வச்சுருக்குன்னா 450, 470, 490, 406 இப்படி தான் இருக்கும். எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். எத்தனை கிளாஸ் இருக்கோ எல்லாமே 450 தாண்டி தான் நிற்கும். ரொம்ப லோ மாறினா 350 தாண்டி போய் நிற்கும். அப்படி ட்ரெயின் அப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அடித்து உதச்சி மிதித்து சரி பண்ணி ஆல் பாஸ் எல்லாம், ஒரு தர கூட ஃபெயிலே லிஸ்ட் இருக்காது. அந்த லிபரலாக விட்ட ஸ்கூலுடைய நிலைமை என்னன்னா, ஆல் ஸ்டூடெண்ட் ஃபெயில், ஒரு பையன் கூட பாஸ் பண்ண மாட்டேன். யாராவது 1, 2 பாஸ் பண்ணுறதே பெரிய பாடு. ஏன்னா அது கவர்மெண்ட் ஸ்கூலு, ஒன்றும் கேட்க முடியாது, ஒன்றும் திட்ட முடியாது, எதை சொன்னாலும் கோவிச்சுக்குவாங்க. தண்ணி தெளித்து விட்டுட்டாங்க. கடைசியில் யாருக்கு நஷ்டம்? தடவி தடவி பேசினா யாருக்கு நஷ்டம்? வேதம் சொல்லுது, அக்கினி உங்களை சோதிக்கும். உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய வாழ்க்கையை அக்கினி சோதிச்சு பார்க்கும். வெள்ளியினால் கட்டப்பட்டிருக்கீங்களா, வைரத்தால் கட்டப்பட்டிருக்கிறீங்களா, மண்ணால் கட்டப்பட்டிருக்கிறீங்களா, வைக்கோலால் கட்டப்பட்டிருக்கிறீங்களா, புல்லால் கட்டப்பட்டிருக்கிறீங்களா, மரத்தால் கட்டப்பட்டிருக்கிறீங்களான்னு அக்கினி உங்களை பரிசோதிக்கும். அப்பொழுது கட்டினது நிலைத்தால் கூலியை பெறுவான், இல்லாவிட்டால் அவன் நஷ்டப்படுவான். அப்போ ஏன் கடினமான உபதேசம் சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா, உங்களை ஊன்ற கட்டணும். கைத்தட்டி கருத்துருக்குன்னு. அதனால கடினமான வார்த்தை தலையில் கொட்டுறான் பார்த்தியா, அவன் தாங்க சிநேகிதன். வழி இதுவே என்று சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் சிநேகிதன். அப்போ அருமையானவர்களே, இந்த ஊழியத்தில் ஏன் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி வார்த்தையை கொடுக்குறோன்னா, உங்களை ஊன்ற கட்ட நமக்கு விரும்புகிறோம். ஏன்னா பல கோடி வருஷம் நம்ம இருளில் இருந்துட்டோம். நம்முடைய முன்னோர்கள் இருளிலேயே நம்மளை வாழ வச்சுட்டாங்க. நமக்கு வழி எதுன்னு அவங்க காட்டி கொடுக்கல, சத்தியம் எதுன்னு காட்டி கொடுக்கல. எத்தனையோ வேத பாரகர்கள் இருந்தும், வேத போதகர்கள் இருந்தும், படித்தவர்கள் இருந்தும் சத்தியத்தை நமக்கு சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லாமல் விட்டுட்டாங்க. தேவனுடைய பெரிதான கிருபையினால இந்த உள்ளங்கையில மேகத்தை எழுப்பி இருக்கிறாரு. அப்போ இந்த மேகம்தான் இன்னைக்கு சத்தியத்தை உங்களுக்கு ஊன்ற சொல்லி கொண்டு இருக்கு. ஏன்னா இதுதான் உங்களை தப்பு வைக்கும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இப்போ அனனியா கிட்ட சொல்றாரு, நீ போ, அவன்கிட்ட போய் அவனுக்காக நீ ஜெபம் பண்ணு. அவன் இப்போ ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். இப்போ எப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கண்ணு போச்சு இல்லையா? அப்போ நமக்கு ஏதாவது போயிட்டு ஜெபம் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. ஃபீஸ் போன ஒருபாடு நம்ம உட்காந்து அழுது என்ன பண்ணுறது? ஹார்ட்டில் பிரச்சனை வந்த ஒருபாடு ஜெபிச்சு பிரயோஜனம் இல்லை.
லிவரில் பிரச்சனை வந்த பிற்பாடு ஜெபித்து பிரயோஜனம் இல்லை. கண்களில் பூ விழுந்த பிற்பாடு பண்ணி ஜெபிச்சு பிரயோஜனம் இல்லை. நல்லா இருக்கப்பயே நன்றி சொல்லுங்கள். ஏசப்பா, என் லிவர் வேலை செய்கிறதுக்கு நன்றி, ஹார்ட் வேலை செய்வதற்கு நன்றி, கண்கள் பார்ப்பதற்கு நன்றி, கைகள் செயல்படுவதற்கு நன்றி, உணவு செரிப்பதற்கு உமக்கு நன்றி, நல்ல மனைவி கொடுத்தீரே நன்றி, நல்ல பிள்ளைகளை கொடுத்தீரே நன்றி, நல்ல சபையை கொடுத்தீரே உமக்கு நன்றி, நல்ல காற்றோட்டமான சூழ்நிலைகளை கொடுத்தீரே உமக்கு நன்றி, நல்ல பாடல் பாட எங்களுக்கு உதவி செய்தீரே நன்றி. ஒவ்வொன்றுக்காயும் நீங்கள் நன்றி சொல்லி பாருங்களே, கிருபை உங்களை மூடு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வேதம் சொல்லுது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே. எத்தனை பேர்த்தோட ஸ்தோத்திரம்? அநேகருடைய. அதனால தான் உங்களை ஜெபிக்க சொல்கிறோம். அநேகர் ஜெபம் பண்ணுறது. எல்லாரும் கூடி 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 நன்றி சொன்னால் கிருபை இறங்கும். சாலமோன் காலத்தில் எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினார்கள். தேவனுடைய ஆலயம் தேவனுடைய மகிமையினால் நிரம்பினது. அப்போ அநேகர் ஜெபம் பண்ணினா, அநேகர் பாட்டு பாடினா, அநேகர் கையை தட்டுனா, அநேகர் ஸ்தோத்திரம் பண்ண 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 அது இந்த மகிமை மேலே புறப்பட்டு போய் தேவனுடைய கிருபையை இந்த பூமிக்கு கொண்டு வந்துடும். அப்போ பவுல் இப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அவரால் ஓட முடியாது. இப்போ வெளியில் போய் பார்த்தா சூரியன் தெரியாது, சந்திரன் தெரியாது, பாதை தெரியாது, எங்கே போகிறது தெரியாத ஊரில் மாட்டிக்கிட்டார். இப்போ எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. கூட வந்த முறை பறந்துட்டேன். ஏன்டா மெயின் லீடருக்கே கண்ணு போச்சே, நம்ம கதி என்ன ஆகுமோன்னு நம்மளும் ஓடிடலான்ட்டு எல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டேன். இப்போ ஒருத்தர் மட்டும் உட்காந்துருக்கிறேன். என்னடா பண்ணுறது? இப்போ என்ன பண்ணுறது? ஒருத்தர் பேசினார்ல, இயேசு பேசினார்ல, அவர்கிட்டயே ஜெபம் பண்ணுவோம்டான்ட்டு உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ உங்களுக்கு ஒரு வருத்தமான செய்தி என்னென்னா, கண்ணு போன ஒருபாடு ஜெபித்து என்ன பண்ணுறது, கிட்னி போன ஒருபாடு ஜெபித்து என்ன பண்ணுறது? பிரசங்கில எழுதுறாரு, மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மேற பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பசி தீபனங்கள் அற்றுப்போன பின்பு நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்றதுல ஒரு அர்த்தமுமே இல்லை. நல்லா இருக்கப்ப ஜெபம் பண்ணுங்க. இப்போ கர்த்தர் கொடுத்த உணவு நல்லா சம்பாரிச்சிட்டு வர்றீங்களா, அதை முன்னாடி வைங்க. வச்சு, ஆண்டவரே இந்த சம்பளத்தை எனக்கு கொடுத்தீரே கோடி நன்றி, நல்ல பலனை எனக்கு கொடுத்தீரே நன்றி, மனைவி பிள்ளைகள் கொடுத்தீரே நன்றி. எத்தனை பேத்துக்கு நல்ல மனைவி இல்லை தெரியுமா? எத்தனை பேத்துக்கு பிள்ளைகள் இல்லை தெரியுமா? எத்தனை பேத்துக்கு வீடு இல்லை தெரியுமா? எத்தனை பேத்துக்கு வாகனங்கள் இல்லை தெரியுமா? எத்தனை பேத்துக்கு ஒரு கண் இல்லை தெரியுமா? எத்தனை பேத்துக்கு ஒரு காது இல்லை தெரியுமா? எத்தனை பேத்துக்கு ஒரு கை இல்லை தெரியுமா? எத்தனை பேத்துக்கு பற்கள் இல்லை தெரியுமா? உதடுகள் இல்லை தெரியுமா? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் பலவிதமான உறுப்புகள் குறைவாக இருக்கு தெரியுமா? ஆனால் நமக்கு எல்லாவற்றையும் இலவசமாய் கர்த்தர் செய்திருக்கிறாரே, அந்த தேவனுக்கு நம்ம மனதார நன்றி சொல்லணும். நன்றி சொல்ல 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 கிருபை பலப்பட்டுக்கிட்டே இருக்கும். கிருபை உங்களை தாங்கி கொண்டே இருக்கும். இப்போ பவுல் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கர்த்தர் சொல்கிறாரு, அணையாட்ட நீ அங்கே போ, அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன்கிட்ட போய் என்ன சொல்லணும் தெரியுமா? அவனை எதற்கு நான் தெரிந்து கொண்டேன். 15ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, வாசிக்கலாமா? அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும், கைத்தட்டுங்க, என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அப்ப பவுலை கர்த்தர் எதற்கு தெரிந்து கொண்டார்? புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் தேவனுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். நல்லா கவனிக்கணும். முக்கியமான இஸ்ரவேல் புத்திரருக்குமே இவன் தான் சொல்லணும், புறஜாதிகளுக்கும் இவன் தான் சொல்லணும், ராஜாக்களுக்கும் இவன் தான் சொல்லணும். அப்ப பவுலை கர்த்தர் அழைத்தது நோக்கம் 3 விதமான ஊழியங்களை கொடுக்கிறார். புறஜாதிகளுக்கு நீ தான் ஊழியக்காரன், இஸ்ரவேலருக்கு நீ தான் ஊழியக்காரன், ராஜாக்களுக்கு நீ தான் ஊழியக்காரன். அடுத்து பாருங்க, 4வது ஊழியம், என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு. 4வது ஊழியம் பாடுகள் நிறைந்த ஊழியம், வேதனை நிறைந்த ஊழியம், அடி விழுகக்கூடிய ஊழியம், அவமானம் விழக்கூடிய ஊழியம், நிந்தை வரக்கூடிய ஊழியம், புறக்கணிக்கப்படக்கூடிய ஊழியம். ஊழியத்தில் இங்கே எந்த இடத்துலையும் ஆண்டவர் அவனை உயர்த்தி காண்பிக்கவே கிடையாது. அவனுக்கு பாடுகள் உண்டுன்னு தான் சொன்னார். அப்போ எத்தனை வகையான ஊழியம் அவனுக்கு இருக்குது? கையை உயர்த்தி சொல்லுங்க. 4 ஊழியம் இருக்குது. புறஜாதிகளுக்கு ஊழியம் செய்யணும், இஸ்ரவேலர்களுக்கு ஊழியம் செய்யணும், ராஜாக்களுக்கு ஊழியம் செய்யணும். 3 ஊழியம். ஆனால் எப்படி ஊழியம்? பாடுகள் உள்ள ஊழியம். எல்லா இடத்துலையும் எனக்காக இவன் பாடுபட வேண்டும். இதுதான் பவுலுடைய அழைப்பு. இன்னைக்கு உங்க அழைப்பு. இந்த அனனியாவுடைய அழைப்பை சொல்றான் பாருங்களே. இந்த அனனியா தன்னுடைய அழைப்பை எப்படி சொல்றான் பாருங்க. அவன் சொல்லுகிற அந்த வார்த்தையில ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை அவன் சொல்லுகிறான். ரைட், 17ஆம் வசனம் வாசிங்க. அனனியாவுடைய ஊழியம் 2 இடத்துல தான் அனனியா வர்றாரு. இந்த அவர் தான் ஊழியத்தை சொல்றார். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர்
நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கும். அப்போ அனனியா ஊழியம் என்னது? அவன் பார்வை அடையணும், பரிசுத்த ஆவியில் நிரம்பணும். இதுக்கு தான் என்னை அனுப்பியிருக்கிறார். ரெண்டே ஊழியம் தான். உன் கண்ணை திறக்க வைக்கணும், உனக்கு பரிசுத்த ஆவி கிடைக்கணும். இதுக்கு கர்த்தர் என்னைய அனுப்பியிருக்கிறாருப்பா. எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் அவ்வளோதான். ஆனால் உனக்கு என்ன ஊழியம் இருக்குது தெரியுமா? இஸ்ரவேலர்களுக்கு நீ தான் சொல்லணும், ராஜாக்களுக்கு நீ தான் சொல்லணும், புரஜாதிகளுக்கு நீ தான் சொல்லணும், உதையும் நீ தான் என்ன செய்யணும். ஆனால் நான் தப்பிச்சு ஓடி போயிடுவேன். எனக்கு ஒரே ஒரு ஊழியம் தான். உன் கண்ணை இப்போ நான் ஜெபம் பண்ண போகிறேன், திறக்க போகுது. அடுத்து நீ பரிசுத்த ஆவியில் நிரம்ப போகிற. இத்துடன் என்னுடைய ஓட்டம் முடியுது. நீ அடுத்த ஊழியத்தை போய் பார். அப்போ உன் ஊழியம் அனனியா ஊழியம் மாதிரி இல்லை, அனனியா ஊழியம் உன் ஊழியம் மாதிரி இல்லை. உனக்குன்னு கர்த்தர் ஒரு ட்ராக் வச்சிருக்கிறார். அந்த ட்ராக்கை நீ பிடிச்சிட்டேன்னா ஆவியானவர் உன்னை உந்தி தள்ளி கொண்டு போயிடுவார். அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு நிமிஷம் நெஞ்சில் கைய வச்சு, ஆண்டவரே என் ட்ராக்கை நான் கண்டுபிடிக்கணும், என் பாதையை நான் தெரிந்து கொள்ளணும், எனக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிற லெக்கை நான் கரெக்டாக பிடிச்சிட்டேன்னா நான் தடுமாற மாட்டேன், நான் திசை மாற மாட்டேன், நான் விலகி போக மாட்டேன். எனக்குன்னு என்ன பாதையோ அந்த பாதையை எனக்கு தயவு செய்து காண்பிங்க. அனனியாவுக்கு காண்பித்தார் அல்லவா, பவுலுக்கு காண்பித்தார் அல்லவா, அதே போல் மோசைக்கு கர்த்தர் காண்பித்தார் அல்லவா. வேதத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பாதையை கர்த்தர் காண்பித்தார். தீர்க்க தரிசனம் சொல்கிறவனா தீர்க்க தரிசனம் சொல்லு, ஊழியம் செய்கிறவனா ஊழியம் செய்யு, போதகம் பண்ணுகிறவனா போதகம் பண்ணு, பகிர்ந்து கொடுக்குறவனா பகிர்ந்து கொடு, பாட்டு படிக்கிற ஊழியமா பாட்டு படிக்கிற ஊழியத்தை செய்யு, ஆராதனை நடத்துகிற ஊழியமா ஆராதனை நடத்துகிற ஊழியத்தை செய்யு, ஜெபிக்கிற ஊழியமா யுத்தம் பண்ணுகிற ஊழியமா யுத்தம் பண்ணுகிற ஊழியத்தை செய்யு, அல்லது இறக்கம் செய்கிற ஊழியமா. சில பேர் பார்த்தீங்களா ஆசிரமங்கள் நடத்துகிறாங்க, நிறைய முதியோர்களை பாதுகாக்கிறாங்க, சிறார்களை பாதுகாக்கிறாங்க, அநாத பிள்ளைகளை பாதுகாக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு கர்த்தர் இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு, அந்த ஊழியத்தை அவங்க செய்யணும். சேவான இடத்துல போய் கேட்டால் எங்களுக்கு பந்தி விசாரிப்பு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு, அந்த ஊழியத்தை நாங்கள் செய்யணும். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் விங்காக ஊழியம். ஏன்னா எல்லா ஊழியமும் அவருடைய ஊழியம்தான். அப்போ அருமையானவர்களே, உங்களுக்குன்னு என்ன ஊழியங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளணும். ஃபஸ்ட்டு ஊழியம் பரலோகத்தை பிடிச்சிக்கணும், அது உங்கள் ஊழியம். ரெண்டாவது, கர்த்தர் உங்களுக்கு அதை செய்து முடிப்பதே உங்களுடைய வேலை. அங்கே போவதற்கு நீங்கள் என்ன ஊழியம் செஞ்சால் அங்கே போக முடியுமோ அதை நீங்கள் செய்யணும். அங்கே வேதம் எப்படி இருக்குது பாருங்களே, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்காய். அப்போ பரலோகத்துக்கு போகிறதற்கு என்ன ஊழியம் செஞ்சால் போக முடியுமோ, எந்த டிக்கெட் இருந்தால் அங்கே போக முடியுமோ, எந்த பாதையில் போனால் பரலோகத்துக்கு போக முடியுமோ அந்த டிக்கெட்டை நீங்கள் வாங்கிக்கிட்டு ஓட்டத்தை போனீங்கன்னா நீங்கள் உள்ளே போய் சேர்ந்துருவீங்க. பாருங்கள், ஒரு சில காரியத்தை உங்கள் மத்தியில் வைக்க நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 ராஜாக்கள் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் 445 55 45 எடுக்கலாம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 1 ராஜாக்கள் புஸ்தகம் பின்னாடி பக்கம் முன்னாடி பக்கம் வாங்க. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேங்க்யூ ஜீசஸ். 445 பக்கம். யெரொபெயாம் என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜா. நல்லா கவனிங்க, இதோடைய வரலாற்றை நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியை நல்லா கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ராஜாக்களுடைய வம்சம் உங்களுக்கு தெரியும். முதன்னு கர்த்தர் தேசத்தை அவரே ராஜாவாக இருந்து ஆண்டார். மனிதர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, எங்களுக்குன்னு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டதுனால கர்த்தர் ஒரு மனிதனை ராஜாவாக இஸ்ரவேலர் கொடுத்தாரு. அந்த ராஜா தான் சவுல் ராஜா. அந்த சவுல் ராஜா விழுந்து போன பின்பு அவனுடைய ஸ்தானத்தில் தன் இருதயத்துக்கு ஏற்ற தாவீதை கர்த்தர் ராஜாவாக ஏற்படுத்தினார். தாவீது 2வது ராஜா, இஸ்ரவேலுக்கு 2வது ராஜா. தாவீதுக்கு அடுத்து அவருடைய மகன் சாலமோன் ஆட்சிக்கு வந்தார். சாலமோன் 3வது ராஜா. இந்த சாலமோன் என்ன பண்ணுறாரு, ஆலயத்தை கட்டிட்டு அவனுக்கு நிறைய மனைவிகளை அவன் தன்னுடைய மன விருப்பப்படி வைத்து கொண்டபடியினால், புறஜாதி மனைவிகளை தனக்கு தேர்ந்தெடுத்தபடியினால் அவர்கள் மோலேக்கு என்று கூடாரங்களை கட்ட, கோயில்களை கட்ட அவனை துணிகரமாய் செய்ய வைத்து பாவ காரியங்கள் அவன் ஈடுபட்ட பொழுது அவனுடைய ராஜ்யம் உடைய ஆரம்பித்தது. அப்பொழுது அவனுடைய மகனுக்கு ஒரு கோத்திரமும் அவனுடைய வேலைக்காரனாக இருக்கிற யெரொபெயாம் என்பவனுக்கு 10 கோத்திரமுமாக இஸ்ரவேல் கோத்திரம் பிரிக்கப்படும். சாலமோனுக்கு அடுத்து கோத்திரங்கள் பிரியும். ஒரு கோத்திரத்துக்கு ரெகொபெயாம் அப்படிங்கிற சாலமோன் மகனும், இங்கே வயசுக்கிற யெரொபெயாம் 2 பேர்த்து பேர், ஒன்று ரே ஒன்று ஏன்னு வரும். இந்த 2 பேர்த்தையும் நீங்கள் கவனித்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த யெரொபெயாமுக்கு 10
10 துண்டு கொடுப்பாங்க. 10 துண்டுன்னா 10 கோத்திரத்துக்கு இவன் தலைவனாக மாறுவான், ராஜாவாக மாறுவான். அந்த யெரொபெயாம்ங்கிறவருக்கு ஒரே ஒரு கோத்திரம், யூத கோத்திரம் மட்டும் அவனோட போகும். அவன் தான் ராஜாவாக இருப்பான். இந்த 10 கோத்திரத்தை வாங்கினவன் என்ன பண்ணுவான்னா, ஈனமான ஆசாரியர்களை இவனாக தேர்ந்தெடுத்து, முதல் பகுதியில் இருக்குது, இவன் மன விருப்பப்பட்ட மனுஷனை ராஜாவாக்கி ஆசாரியனாக்கி கோயிலை கட்டி விக்கிரகத்தை வச்சு அதில் ஜனங்களை எல்லாம் தொழுது கொள்ள வச்சு என்ன பண்ணுவான், மக்களை சிதறடித்துருவான், பாவ வழியில் கொண்டு போயிடுவான். அப்போ ஒரு பலிபீடம் கட்டுவான். அந்த பலிபீடத்தில் தான் கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. அதுதான் இப்போ நம்ம பார்க்குற 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த பலிபீடத்தை நோக்கி ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, பலிபீடமே பலிபீடமே. 13ஆம் வசனம், யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். பின்னாடி நடக்க போகிற காரியம். இதே மாதிரி ஏசாயால பார்த்தா ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள், இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அப்போ இயேசு பிறப்பும் யோசியா பிறப்பும் முன்குறிக்கப்பட்ட பிறப்பு. இந்த யோசியா இன்னும் பிறக்கலை, அவர் இன்னும் இந்த பூமிக்கே வரல. கிட்டத்தட்ட 1400 வருஷத்துக்கு பின்னாடி அவர் பிறக்க போகிறாரு. ஆனால் அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஒரு ஊழியத்தை இவனுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறார். நல்லா கவனிங்க, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் உதயமாகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் கருவே கூடாததுக்கு முன்னாடி, உங்கள் அப்பா அம்மா கல்யாணம் முடிக்காததுக்கு முன்னாடி, அவங்க அப்பா அம்மா கல்யாணம் முடிக்காததுக்கு முன்னாடி, ஒரு 14 தலைமுறைக்கு முன்னாடியே யோசியா என்கிற ஒரு மனுஷனை கர்த்தருடைய கண்ணு பார்த்துச்சு. எங்கே இருக்கிறான் பாருங்களேன், அவன் எங்களை ஆண்டவர் அவனை பார்க்குறாருன்னு சொல்லி நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 நாளாகம புஸ்தகம், தேங்க்யூ ஜீசஸ், 503வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 நாளாகமம். இதெல்லாம் வேதத்தில் இருக்கிற கருக்கான பகுதிகள். நீங்கள் இதை தெரிஞ்சு கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களை மகிமையாக நடத்துவார். 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். நீ ஒவ்வொரு ராஜாக்கள் பேரை சொல்லும் பொழுது நீங்கள் கோட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். சாலமோன் இருக்கிறார் 10வது வசனத்தில். சாலமோனுக்கு பின்னாடி தான் ஆட்சி உடையுது. சாலமோனுக்கு அடுத்து ரெகொபெயாம் வர்றாரு. இந்த ரெகொபெயாமும் யெரொபெயாமும் ஒரே காலத்தில் இருக்கிறாங்க. இப்போ தான் ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் வருது. என்ன வர்றாரு, யோசியாங்கிறவன் பிறப்பேன். இந்த வார்த்தைக்கு பின்னாடி பிறந்தவர் தான் அபியா. அபியா மேலே ஒரு கோட்டை போடுங்க, அபியா. அதுக்கு அடுத்து ஆசா, பின்னாடியே இருக்கு பாரு, அபியா. இவனுடைய குமாரன் ஆசா, இவனுடைய குமாரன் யோசபாத், இவனுடைய குமாரன் யோராம், இவனுடைய குமாரன் அகசியா, இவனுடைய குமாரன் யோவாஸ், இவனுடைய குமாரன் அமத்சியா, இவனுடைய குமாரன் அசரியா, இவனுடைய குமாரன் யோதாம், இவனுடைய குமாரன் ஆகாஸ், இவனுடைய குமாரன் எசேக்கியா, இவனுடைய குமாரன் மனாசே, இவனுடைய குமாரன் ஆமோஸ், இவனுடைய குமாரன் யோசியா. 14வது ஜெனரேஷனில் இவர் வருவார். கரெக்டாக எண்ணி பார்த்தீங்கன்னா 14வது ராஜாவாக யோசியா வருவார். ஆனால் அவர் வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஒரு மனுஷன் பிறப்பேன், அவன் பேர் யோசியா. அவன் இந்த பலிபீடத்தை ஒட்டப்பான், இதில் இருக்கிற ஆசாரியர்கள்லாம் இதில் வெட்டி கொன்று போட்டு இதை சாம்பல் இடமாய் மாற்றுவான்னு சொல்லி கர்த்தர் ஒரு ஊழியத்தை யோசியா மேலே எழுதினார். அந்த ஊழியம் நிறைவேறிச்சா? அந்த ஊழியத்தை அவன் வந்து செய்து முடித்தானா? செய்து முடித்தான். 2 ராஜாக்கள் 21 குறிச்சுக்குங்க, வீட்டில் போய் பாருங்க, டைம் இல்லை. 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் 24, 26, 22ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம், 23ஆம் அதிகாரத்தில் 16, 19 இந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த யோசியா பிறந்து அந்த யோசியா வளர்ந்து அதே பலிபீடத்தை இடித்து அந்த பலிபீடத்தில் யாரெல்லாம் பலி செலுத்தினாங்களோ அவங்கள எல்லாம் வெட்டி எல்லாவற்றையும் நிர்மூலம் பண்ணி அந்த பலிபீடத்தை நொறுக்கி போடுவான். அப்போ 1400 வருஷத்துக்கு பின்னாடி பிறக்க போகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை, ஊழியத்தை கர்த்தர் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே முன்குறித்தார் என்றால், இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் நம்ம பிறக்கிறதுக்கு பல கோடி வருஷத்துக்கு முன்னாடியே முன்குறிச்சிருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நடிச்சு. இப்போ தெரியுதுங்களா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது. தாவீது பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். என் இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை நான் கொண்டுட்டு வருவேன். முன்னாடியே அவர் முன்குறிச்சார் தாவீதை. அது மாதிரி இங்கே இருக்கிற பிளமின கர்த்தர் உதாரணத்துக்கு பிளமின கர்த்தர் முன்குறிச்சிருக்கிறாரு, அற்புத ஐயாவை முன்குறிச்சிருக்கிறாரு, ஜெயராஜை முன்குறிச்சிருக்கிறாரு, ஜபராஜனை முன்குறிச்சிருக்கிறாரு, அங்கே வந்திருக்கிற இமானு தம்பியை கர்த்தர் முன்குறிச்சிருக்கிறாரு. இங்கே இருக்கிற எல்லாத்து பேரையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உங்களை கர்த்தர் ஒரே ஒரு நோக்கத்துக்காக முன்குறிச்சிருக்கிறார். நீ வந்து தான் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது, நீ போய்தான் சுகமாக்க வேண்டிய ஒரு நபர் இருக்குது. பாருங்கள், பேதுரும் யாக்கோப்பும்
தேவாலயத்திற்கு போனார்கள். யோவானும் பேதுருவும் யோவானும் போனார்கள். அங்கே பிறவிச்ச பணி ஒருத்தன் அங்கே பிச்சை வாங்கிட்டு இருக்கிறேன், அங்கே உட்காந்துருக்கிறேன், பல வருஷமாக பிச்சை கேட்குறேன். அதே ஆலயத்துக்கு இயேசும் போயிருக்கிறாரு, பல முறை இயேசு போயிருக்கிறார். அப்பயும் அவன் பிச்சை கேட்டுக்கிட்டு தான் இருந்தான். ஆனால் இயேசு அவனை சுகமாக்கலை. ஏன் தெரியுமா? நான் இப்போ சுகமாக்கிட்டா அடுத்து வர்றவனுக்கு ஊழியமே இல்லாமல் போயிடும். அவன் வந்து தான் அவனை சுகமாக்கணும். அவன் சுகமாக்கினா தான் அவன் விசுவாசம் பலப்படும். அப்போ தான் அவன் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்பேன். அவன் வர்ற வரையும் நீ பொறுத்துருன்னு அவனை உட்கார வச்சுட்டு போயிட்டார். நல்லா கவனிக்கணும். உங்களுக்குன்னு சில அப்பாயின்மெண்ட் இருக்குது, உங்களுக்குன்னு சில ஊழியங்கள் இருக்குது. நீங்கள் தான் போய் அந்த ஊழியத்தை செய்யணும். உங்கள் கையில் தான் அந்த கீ இருக்குது, உங்கள் கையில் தான் அந்த பொறுப்பு இருக்குது. அது வரையும் அந்த இடம் வெறுமையாக பூட்டப்பட்டு தான் இருக்குது. அப்போ நீ தான் போகணும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நீ போகலைன்னா அந்த ஆள் அங்கே தான் உட்காந்துருப்பான். பெதஸ்தாவில் 38 வருஷம் உட்காந்துருந்தால இயேசுவுக்காக. அந்த பிறவிச்ச பண்ணி உட்காந்துருக்கான் பாருங்க, ஆலயத்தின் வாசலில் உட்காந்துருக்கிறான். இப்போ எதர்ச்சியாக யாக்கோப்பும் இது பேதுருவும் யோவானும் போகிறாங்க. எப்பொழுதும் போல தான் வழக்கமாக கேட்குறேன், ஏதாவது இருந்தால் கொடுத்துட்டு போகணும். அவங்க சொல்கிறாங்க, வெள்ளி என்கிட்ட இல்லை, பொண்ணும் இல்லை, ஆனால் என்கிட்ட இயேசு இருக்கிறாரு, நான் உனக்கு தருகிறேன்னு சொல்லி தொட்டேன். அவன் எந்திரிச்சிட்டான். கைதட்டுங்க பார்க்கலாம். சுகம் பெற்றான், தேவாலயத்துக்குள்ளே போனான். அப்போ பேதுருவோடைய ஊழியம் என்னது? சுகப்படுத்துகிற ஊழியம். இந்த ஊழியத்தை செஞ்ச முன்னாடி தான் அடுத்து தொற்கால உயிரோடு எழுப்புறேன். அவனுக்குள்ள வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தரை சுகமாக்கின உடனே அவனுக்குள்ள விசுவாசம் பில்டப் ஆயிடுச்சு. உனக்குன்னு கர்த்தர் ஊழியத்தை வச்சிருக்கிறார், உனக்குன்னு கர்த்தர் வீடுகளை வச்சிருக்கிறார், உனக்குன்னு கர்த்தர் திட்டங்களை வச்சிருக்கிறார், உனக்குன்னு கர்த்தர் ஒரு சில காரியங்களை வச்சிருக்கிறார். அதை முதல்ல தெரிந்து கொள். அதனால தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டிருக்க. ஊழியத்தை நீ பற்றிக்கொள், ஜபத்தை நீ பற்றிக்கொள், வேத வாசிப்பை நீ பற்றிக்கொள், பரிசுத்தத்தை நீ பற்றிக்கொள், ஆத்ம பாரத்தை நீ பற்றிக்கொள். இந்த உலகத்தில் வாழப்போகிற கொஞ்ச நாள் வாழ்க்கையில பரலோகத்தை நீ பற்றி பிடித்துக்கொள். போன வாரம் இருந்தவங்க இந்த வாரம் எத்தனையோ பேர் இல்லைங்க. நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லைங்க. காலையில் இருந்தவங்க இங்கே இல்லைங்க. நிமிஷம் நிமிஷம் உலகத்தில் அழிவு வந்துக்கிட்டே இருக்கு. நம்முடைய ஓட்டை எப்போ முடியும்? இன்னான் எப்பப்போ போவேன் யாருக்கு தெரியும்? இந்த உலகத்தில் தெரியாத ஒன்று வருகை, இன்னொன்று நம்முடைய மரணம். இங்கே உட்காந்துருக்குறோம், அடுத்த வாரம் இன்னைக்கு என்ன நடக்கும் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு மட்டும்தாங்க தெரியும். அப்போ நிலையற்ற இந்த வாழ்க்கை. ஒரு அழகான பக்தன் பாட்டு பாடி இருக்கிறாரு, ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய். என்னை விட பிரதர் ஜெயராஜ் நல்லா பாடுவார். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் நீ வாழ்கிறாய். நம்முடைய வாழ்க்கை காலையில் பூ அழகாக பூக்குதுங்க, சாயந்தரம் அந்த பூவு வாடி போயிடுதுங்க. காலையில் என்ன வாங்கி அதை எப்படிலாம் பிரிட்ஜில் வச்சு கோர்த்து தலையில் வைக்கிறீங்க, சாயந்தரம் என்னங்க நீங்களே கையிலேருந்து எடுத்து கீழே போட்டுறீங்க, முடிஞ்சு போச்சு. நேற்று வரையும் அது பிரிட்ஜில் இருந்துச்சு, பைக்குள்ளே இருந்துச்சு, தலையில் இருந்துச்சு, அதை என்ன மாதிரிலாம் நீங்கள் அழகு பார்த்தீங்க. இப்போ என்ன பண்ணிட்டீங்க? தூக்கி அந்த பூ சொல்லியிருக்கும்ல, ஏண்டா நீலாம் நியாயமா? நேற்றெல்லாம் என்னை ஃப்ரிட்ஜில் வச்சு எப்படி நான் நல்லா இருக்கிற வரையும் என்னை பயன்படுத்திக்கிட்டு நான் வாடி போன உடனே, என் மகிமை போன உடனே என்னை தூக்கி கீழே போட்டியே. வாய் இருந்தால் அது சொல்லிடும். அதுக்கு வாய் இல்லாதனால அது உன்னை பார்த்துட்டு வருத்தப்பட்டிருக்கேன். நேற்றெல்லாம் உன் தலை மேலே என்னை வச்சுட்டு இன்னைக்கு காலில் போட்டு மிதிச்சுட்டு போறியே. இதுதாங்க மனுஷ வாழ்க்கை. பேதுரு எழுதுறாரு, மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, அதனுடைய பூவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. கடந்து ஓடுகிறது சூரியனை போல, சந்திரனை போல, நட்சத்திரங்களை போல, காற்றை போல, புகையை போல நம்முடைய வாழ்நாட்கள் வேகமாக ஓடுதுங்க. அருமையான தம்பி, தங்கச்சி, தாய, தகப்பனே, இங்கு வேதம் அழகாய் சொல்கிறது, யோசியா பிறப்பான். 1400 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொன்னார், பிறந்தான். பிறந்து என்ன செஞ்சான் தெரியுமா? தேவன் கொடுத்த ஊழியத்தை முடிச்சான். கைதட்டுங்க பார்க்கலாம். அவனை நோக்கமா எதுக்கு கர்த்தர் படைச்சாரோ அது மட்டும் செய்யாமல் இருந்திருந்தாருன்னா தேவன் வெயிட் பண்ணது எல்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கும்ல. அப்போ தேவன் யோசியாவை பற்றி ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். இதே மாதிரி யோவான் ஸ்நானகனை குறித்து ஒரு திட்டம் வச்சிருந்தார். லூக்கா புஸ்தகத்தில் வாசித்து பாருங்களே. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்கிற வார்த்தை, அவன் எதுக்கு பிறக்கிறான், ஏன் அவ்வளோ நாளாக டிலே ஆகுது, ஏன் கர்ப்பம் தரிக்கலை, ஏன் குழந்தை பிறக்கலை, அவங்க அப்பா அம்மா நல்லவங்க தானே, நல்லா ஜெபிக்கிறவங்க தானே, ஏன் அவங்களுக்கு மட்டும் குழந்தை இல்லை? என்ன வேதம் சொல்லுது? லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 76வது பக்கம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உன் குமாரனை பெறுவாள்,
அவருக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாய் பெரியவனாய் இருப்பான். திராட்சை ரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களுடைய நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்பாக நடப்பான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. இப்ப குழந்தை இன்னும் பிறக்கலைங்க, இன்னும் பிறக்கலை. பிறக்க போற பிள்ளைய பத்தி கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டிருப்பான், உன்னதமானவனாய் இருப்பான், முன்னடக்கிறவனாய் இருப்பான், எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாய் இருப்பான், கர்த்தருக்கென்று ஜனத்தை ஆயத்தப்படுத்துவான். உனக்கு சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும், அநேகர் சந்தோஷப்படுவார்கள், பெரியவனாய் இருப்பான். இதெல்லாம் அவனை குறித்து வைத்திருக்கிற ஊழியம். இந்த ஊழியத்தை நிறைவேற்றினானா? பிறந்தவனே நிறைவேற்றினான். இயேசுவுக்கு முன்னாடி அவன் நடந்து போறான். அவன் சொல்றான், அவர் பெருகணும், நான் சிறுகணும். உன்னதத்திலிருந்து ஒருத்தருக்கு கொடுக்கப்படாவிட்டால் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் தான் உயர்ந்தவர், உயர்வானவர். அவர் பாதரட்சியை கூட நான் தொட முடியாது என்று சொல்லி தன்னை தாழ்த்தி இயேசுவுக்கு முன் நடக்கிற ஊழியத்தை அவன் ஊழியத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டான். எனக்கு ஊழியம் இயேசுக்கு முன்னாடி நடக்கிறது, எனக்கு ஊழியம் அவருக்கு பாதையை ஆயத்தப்படுத்துவது, எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது, அவரை உயர்த்துவது தான் என்னுடைய ஊழியம். இப்போ உங்களுடைய ஊழியம் யாரை உயர்த்தணும்? ஏரோத கர்த்தர் ஏன் அடிச்சாரு தெரியுமா? பாபிலோன் ராஜாவாகிய நேப்காத்து நேசரை கர்த்தர் ஏன் அடிச்சாரு தெரியுமா? ரெண்டு பேர்த்தையும் அடிச்சதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. நேப்காத்து நேசர் சொன்ன வரலாறு, நான் கட்டின மகா பாபிலோன், என் பெயர் பிரஸ்தாபத்திற்கென்று என்னுடைய மகிமைக்காக நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்ன அடுத்த நொடி தேவன் அவனை அடித்தார். அவன் மாடுகளோடு மாடாக புல்லை மேய்ந்தான், நகங்கள் வளர்ந்தது, பறவைகளோடு பறவைகளாய் இருந்தான். நம்ம ஒரு நாள் நான் சம்பாதித்தது, என்னுடையது, என் பிள்ளைங்க, என்ன சொத்து, என் பிரயாசம், தயவு செய்து சொல்லாதீங்க. சம்பாதிக்கத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு சம்பாதிக்கிற பலனை கர்த்தர் உனக்கு தராட்டே ஒரு சல்லி பைசா உன்னால் சம்பாதிக்க முடியாது. அவர் உனக்கு ஜீவனையும் ஆயுசையும் கர்த்தர் உனக்கு கிருபையாய் கொடுத்துருக்கிறார். அப்போ நீங்கள் ஓடுறீங்கன்னா கிருபை, உட்கார்றீங்கன்னா கிருபை, எந்திரிக்கிறீங்கன்னா கிருபை, சுவாசிக்கிறீங்கன்னா கிருபை, உங்கள் உறுப்புகள் செயல்படுதா கிருபை, லங்ஸ் செயல்படுதா கிருபை, உங்கள் ரத்தம் தடையில்லாமல் ஓடுதா. இடையில ஒரு பிளாக் ஏற்பட்டால் என்ன ஆகுது தெரியுமா? சந்தியாவை கேட்டுப்பார், அவங்க தான் நர்ஸ் வேலை பார்க்குறாங்க. 108 வாங்கினதில் பறந்து அவங்க தான் போய்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு வண்டி, அது 108 இல்லை, அதே மாதிரி ஒரு வண்டி. திடீர்னு அடப்பு ஏற்பட்டால் டாக்டர்கள் லெவுக சொல்லுவாங்க, 5 லட்சம் கட்டுங்க, 7 லட்சம் கட்டுங்க, 10 லட்சம் ஆகுங்க, பிழைச்சாலும் பிழைப்பாருங்க, இல்லாட்டி இல்லைங்க. என்ன ஏற்பட்டுச்சு? ஓடுன ரத்தம் கொஞ்சம் ஒரு இடத்துல உறைஞ்சி விட்டு நின்றுச்சு, அப்படிதான். இதுக்கு எத்தனை லட்சம் கட்டணும்? அதுலேயும் சொல்லுவாங்க, காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை, கட்டி பார்ப்போம், செஞ்சு பார்ப்போம், அவ்வளோதாங்க. ஹார்ட்டில் அடைச்சிருக்குது, மைண்டில் அடைச்சிருக்கு, மண்டையில் மூளையில் கட்டி வந்திருக்குது, கேன்சர் வந்திருக்கு, வாய்க்குள்ளே வந்திருக்கு, கண்ணுக்குள்ளே வந்திருக்கு, மார்பில் வந்திருக்கு, இடுப்பில் வந்திருக்கு. நமக்கு ஒன்றும் வராத அளவுக்கு இருப்பாங்க. கைத்தட்டி கருத்து அது நாங்கள் பாட்டு பாடணும். நல்ல கையை தட்டுங்க, நல்ல கருத்தரை துதிங்க. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, ஓட வைத்தீரே நன்றி ஐயா, இதுவரை தாங்கினீரே நன்றி ஐயா, தப்பு வித்தீரே நன்றி ஐயா. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. நல்ல தூக்கத்தை கொடுத்தீரே. எத்தனை பேர் மாத்திரை போட்டுட்டு தூங்குறாங்க தெரியுமா? வசனம் சொல்லுது, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு என்ன நித்திரை கொடுக்குறாரு ஐயா. அதுக்காக ஆலயத்தில் வந்து தூங்கிடாதீங்க. ஆலயத்தில் வந்து விழித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். வீட்டில் ஆண்டவர் தூக்கத்தை தருவார், பிரியம். ஆனால் இன்னைக்கு டோஸ் போட்டும் தூக்க மாத்திரை போட்டும் முழிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. அது சொல்கிறாங்க, தண்ணி போட்டால் தாங்க தூக்கம் வருதுங்கிறேன். நமக்கு எதுவுமே போடாமல் தூக்கம் வருது. கர்த்தர் கொடுக்குறாரு பிரியமான நித்திரை. கைதட்டி இதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. அவங்கள மாதிரி இல்லைங்க, கர்த்தர் உங்களை எவ்வளவோ நல்லா வச்சிருக்கிறார். தேவன் உங்களுக்கு கொடுத்த சுகத்திற்காக, பலத்திற்காக, குடும்பத்திற்காக நன்றி சொல்லுங்க, ஊழியத்திற்காக நன்றி சொல்லுங்க. இந்த பஞ்சகாலம், வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்க. வசனம் கேட்குறீங்க இல்லையா? நேரம் 3 ஆராதனை நிறைய இடத்துல நடத்திருப்பாங்க. சும்மா சுருக்கமாக ஒரு வசனத்தை சொல்லி சென்று வாரம் முடிஞ்சிருச்சுருவாங்க, அவ்வளோதான். இதை ஒன்று வாசிப்பாங்க, அதை மூடி வச்சுவிட்டு வேற கதையை சொல்லி, உலகத்து கதையை, கிரிக்கெட் வீரரை சொல்லி அல்லது மற்ற கதையை சொல்லிட்டு போயிட்டு வாங்கன்றுவாங்க. ஆனால் இங்கே பட்டை தீட்டிக்கிட்டே இருக்கிறோம்.
கால் வலிச்சாலும் மாற்றி மாற்றி நின்று இருக்கிற ஜீவனை எப்படியாவது ஊற்றியாவது வசனத்தை சொல்லணும், வசனத்தை சொல்லணும், வசனம் உள்ளே போயிடணும். உன் பிள்ளை படிக்கிறதுக்கு மட்டும் பள்ளிக்கூடத்தில் படிக்கணும், டியூஷன் படிக்கணும், இங்கிலீஷ் டியூஷன் தனி, ஹிந்தி டியூஷன் தனி, மலையாளம் டியூஷன் தனி, மேக்ஸ் டியூஷன் தனி, இதுக்கெல்லாம் டியூஷன் வச்சு பிள்ளைய நல்லா படிக்க வச்சு நீட் எழுத வச்சு அங்கே போக நினைக்கிறான். உலகத்தில் இத்தனை டெஸ்ட்டு வச்சு இத்தனை படிப்பு இருக்குன்னா பரலோகத்துக்கு போகிறதுக்கு எத்தனை படிப்பு வைக்கணும்? எப்படிங்க 1/2 மணி நேரம் செய்தி போகும்? ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணதை நான் கேட்டேன், எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. 1 மணி நேரத்தில் என்னை பிரசங்கம் பண்ண சொல்கிறீங்க, எப்படா மூக்கு சிந்துறதுக்கு 1 நிமிஷம் ஆகுது, காதை குடையிறதுக்கு 1 நிமிஷம் ஆகுது, பைப்பில் எடுக்கிறதுக்கு 1 நிமிஷம் ஆகுது, இதெல்லாம் லெஸ் ஆகி போனால் நான் எப்படி தான் பேசுறது? மற்றதுக்கெல்லாம் நேரம் இருக்குது, உங்களுக்கு செய்திக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் குறைச்சி மூக்குப்படி மாதிரி கொடுத்தா நான் எப்படி அதுக்குள்ளே செய்தி கொடுக்கறது? மற்றதுக்கெல்லாம் டிவி பார்க்க நேரம் இருக்குது, மற்றதுக்கெல்லாம் நேரம் இருக்குது, செய்திக்கு மட்டும் இந்த இம்புட்டு கொடுங்கன்னு சொன்னால் எப்படிங்க போதும்? சாப்பாடு மட்டும் எம்பிட்டு சாப்பிட்றோம், ஆனால் வசனத்தை கேட்க மக்களுக்கு பிரியமில்லை. அதிகமாக கேளுங்க, கேட்குறவங்க பாக்கியவான். இந்த வசனத்தை கேட்குறவர்கள் பாக்கியவான். கேட்க கேட்க தாங்க உள்ள ஜீவன் வரும், கேட்க கேட்க தாங்க உனக்குள்ள ஜீவ நீரூற்று ஓடும், கேட்க கேட்க தாங்க உங்களுக்குள்ள ஆறுதல் தேறுதல் பெருகும், கேட்க கேட்க தாங்க உங்களுக்குள்ள அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். தேவன் யாரா இருக்கிறாரு? வல்லவரும் நல்லவருமா இருக்கிறாரு. அருமையானவர்களே, இங்க பாருங்க, அவன் எப்படியெல்லாம் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. அவனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் எப்படி இருப்பானா? உயர்ந்தவராக இருப்பான், உன்னதமானவராக இருப்பான், மேன்மையுள்ளவனாக இருப்பான், மகிமையானவனாக இருப்பான். கர்த்தர் நல்லவர். சகரியா எப்படி? இன்னும் பெற்றுக்கொள்ளல, ஆனா ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அவனுக்கு வந்துருச்சு. ஒரு உன்னதமான தீர்க்கதரிசியை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். இந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்டான் பார்த்தீங்களா? இது போல நாமும் கூட கர்த்தருக்காக பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்றணும். இன்னும் ஒரே ஒரு பகுதியை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். அடுத்து ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறதே நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 48ஆம் அதிகாரம். தேங்க்யூ. லாஸ்ட் வசனம் கொஞ்சம் எனக்காக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 14வது வசனம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்க. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனின் செய்வான், அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? இங்க ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு சித்தமானதை ஒரு மனுஷன் என்ன எங்க செய்வானா? பாபிலோனில் செய்வான் என்று கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. பாபிலோன் என்பது பேய்களுடைய தேசம். அந்த பேய்களுடைய தேசத்துல கர்த்தருக்கு சித்தமான ஒரு வேலையை ஒரு மனுஷன் செய்வான் என்று சொல்லி கோரேசை குறித்து கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். அது பாருங்களேன், வேதம் சொல்லுது 45ஆம் அதிகாரத்துல இந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 45ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக, இந்த கோரேசை குறித்து தான் கர்த்தர் அவன் பாபிலோன்ல செய்ய போற ஊழியத்தை சொல்றாரு. ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படி அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படி அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படி வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பாக்களை முறித்து அந்த காலத்திற்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்திற்கிற புதைவர்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோப்பின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாது இருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். இவன் யாரு? கோரேஸ். இவர் பெர்சிய நாட்டு ராஜா. பாபிலோன்கிற நாட்டுல பெர்சியாக்கள் ராஜாக்கள், இன்னும் கல்தையருடைய ராஜாக்கள் என்று பலவிதமான ராஜாக்கள் பாபிலோனை ஆண்டார்கள். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பாருங்களே, பலவிதமான அமைச்சர்கள் வர்றாங்க. முதல்ல ஒரு கட்சி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு கட்சி இருந்துச்சு, இப்போ ஒரு கட்சி இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் தான் அவங்க பல கட்சிகள் வந்து மாறி மாறி அரசாட்சி பண்ணுறாங்க. இதே போல் பாபிலோனில் நேப்காத் நேசர் இருந்தார், அவருடைய மகன் இருந்தார், அப்புறம் கல்தையர்கள் வந்தாங்க, அப்புறம் பெர்சியர்கள் வந்தாங்க. நாடு ஒரே நாடு தான், ஆனால் பலவிதமான அரசாட்சி அந்த நாட்டில் இருக்குது. இப்போ இஸ்ரவேலர் மக்கள் எகிப்தில் 430 வருஷம் வாழ்ந்தாங்க. அதற்கடுத்து பாபிலோனில் 70 வருஷம் போய் இருந்தாங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க இந்த வரலாறுகளை. 70 வருஷம் பாபிலோனில் இருக்கும் பொழுது
பாபிலோன் நாட்டில் நேப்காத் நேசர் ஆண்டாரு, அவருடைய மகன் ஒருத்தர் ஆண்டாரு, அப்புறம் தரியு ஆண்டாரு, கோரேஸ் ஆண்டாரு. இவங்களுடைய காலத்துல எல்லாம் தானியேல் அங்க இருக்கிறாங்க, இஸ்ரவேலர்கள் அங்க இருக்கிறாங்க. இப்ப இந்த கோரேசை குறித்து கர்த்தர் சொல்றாரு, அவன் என் தாசன், எனக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். ஆனா இந்த கோரேசு கர்த்தரை அறியாமல் இருந்தானா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவன் என்னை அறியாது இருந்தும் அவனுக்கு என் நாமத்தை நான் தரித்தேன். அப்ப கர்த்தர் தான் அவனை என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய நாமத்தை தரித்து அவருடைய சித்தத்தை அவன் பாபிலோனில் செய்ய கர்த்தர் வைத்தாரு. இப்ப நம்ம நினைக்கிறோம் ஊழியம் செய்யறவங்க மட்டும்தான் ஊழியக்காரங்க, நீங்க நினைக்காதீங்க. அரசாங்கத்தில் பணியாற்றுகிறவர்களையும் கர்த்தர் ஊழியத்தில் வைத்திருக்கிறார். ரோமர் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்களே, அங்க வேதம் சொல்லுது, அவர்களும் என்னுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு விதமான ஊழியக்காரர்கள் என்று கர்த்தர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். இதே போலதான் பாபிலோனில் இருக்கிற கோரேசும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தான், அவனையும் கர்த்தர் ஊழியக்காரராக கர்த்தர் வைத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாமா எல்லாரும்? எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட மனுஷனாலும் சரி ரட்சிக்கப்படாத மனுஷனாலும் சரி, உனக்கு மேலா யார் அதிகாரியா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே. இப்ப அதிகாரங்கள்லாம் யார் கொடுக்குறா? வேதம் சொல்லுது, தானியேல் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார், பிரபுக்களை தள்ளி பிரபுக்களை ஏற்படுத்துகிறார். ராஜ்யமும் பூமியும் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது, வானமும் பூமியும் என்னுடையது என்று இருக்கிறார். அப்ப இங்க அதிகாரங்கள் யார் கொடுக்கிறா? கர்த்தர் கொடுக்கிறார். சரி, ரைட். ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன், தேவன் கொடுத்த ஒரு பதவிக்கு யார் எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்களுடைய தேவனுடைய நியமனத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். நல்லா கவனிக்க, அப்பாயின்மெண்ட்டை கர்த்தர் கொடுக்கிறாரு. அந்த எதிர்த்து நின்னோம்னா அந்த அப்பாயின்மெண்ட்டையே நம்ம எதிர்க்கிறோம். அந்த அப்பாயின்மெண்ட்ல கர்த்தர் தான் அந்த நபரை என்ன செஞ்சிருக்கிறாரு, உட்கார பண்ணி இருக்கிறாரு. அப்ப அவருடைய நியமனத்தையே நம்ம எதிர்க்கிறோம் என்று அர்த்தம். ரைட். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரிகளுக்கு அல்ல துர்க்கிரிகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். அதனால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாது இருக்க வேண்டுமென்றால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாயிருக்கும் பொருட்டு கோட்டை போடுறீங்களா, அவன் தேவ ஊழியக்காரனாய், யாரு அதிகாரியா இருக்கிறவன் அந்த இடத்துல உனக்கு என்னவா இருக்கிறான், தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான். அவனுக்கு நீ எதிர்த்து நிற்காத. எஜமானன்கள் இருக்கிறாங்களா, எதிர்த்து நிற்காத. அதிகாரிகள் இருக்காங்களா, எதிர்த்து நிற்காத. அவர்களுக்காக ஜெபம் பண்ணு. அப்ப இந்த கோரேசு பாபிலோனில் இருந்தாலும் தேவனுடைய ஆளுகை பாபிலோனில் இருக்கிற கோரேஸ் மேல இருக்குது. அவர் என்ன பண்ணினாருன்னு நிறைய வசனம் இருக்கு, அதெல்லாம் பேசினா நேரம் ஆகி போயிடும். நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அந்த 70 வருஷம் அங்கே இருக்கிறாங்க இல்லையா, எல்லா பொருளும் அங்கே போயிடும். ஒரு ஆலயத்தில் இருக்கிற சின்ன பொருள் முதற்கொண்டு அந்த தேசத்தில் இருக்கிற நல்ல நபர்களை எல்லாம் கைது பண்ணி பாபிலோனுக்கு கொண்டு போயிடுவாங்க. நேப்காத் நேசர் கொண்டு போனாரு. கோரேசு காலத்தில் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டாங்க. கைதட்டு வாங்கல, எல்லாத்தையும் விடுதலையாக்கிடுவார். எல்லாத்தையும் கொண்டு போங்கன்னு ஒன்றும் விடாமல் தூக்கு. அங்கேருந்து என்னென்ன வந்துச்சோ அத்தனை விளக்கு தண்டு அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள், ஆலயத்தினுடைய மணிகள், ஆலயத்தில் இருந்த அத்தனை பொருளையும் ஒன்று விடாமல் அங்கேருந்து என்னென்ன பொருள் பாபிலோனுக்கு போச்சோ, இஸ்ரவேல்ல இருந்து என்னென்ன பொருள் பாபிலோனுக்கு போய் 70 வருஷம் அங்கே இருந்துச்சோ அத்தனை பொருளையும் விடுதலையாக்கினார், ரிலீஸ் பண்ணுறார். அடுத்து என்ன பண்ணார், அத்தனை பேர்த்தையும் ரிலீவ் பண்ணுறார். எல்லாரும் போங்க, உங்கள் தேசத்துக்கு போங்க, போய் ஆலயத்தை அதே இடத்துல கட்டுங்க. கைதட்டுங்க பார்க்கலாம். அவரு இந்த உத்தரவெல்லாம் அவர் தான் போட்டார், கோரேஸ் தான் போடுறாரு, தரியும் இதுக்கு உதவி செய்கிறார். எல்லாரும் சேர்ந்து அதே இடத்துல கட்டுங்க. அதுக்கு செலவு எங்க கஜானாவில இருந்து கொடுக்கணும், இந்த அரசாங்கத்தில இருந்து நாங்கள் கொடுக்குறோம், எங்க கஜானாவில இருந்து உங்களுக்கு பணம் வரும், ஆலயத்தை கட்டணும். போற வர்ற வழிக்கெல்லாம் பிரயாண செலவு நாங்கள் தர்றோம். எங்க வனத்திலிருந்து நீங்க மரங்களை வெட்டிட்டு போங்க, உங்களுக்கு வழியில காவலர்கள் எங்களுடைய சிப்பாய்களை நான் உனக்கு அனுப்புறேன், நீங்க போய் தடையில்லாமல் அந்த வேலையை செய்யுங்க. ஆனா இவர் என்ன ராஜா, பெர்சியா நாட்டு ராஜா. இவரு இஸ்ரவேலன் கிடையாது, இவர் யூத கோத்திரம் கிடையாது, இவர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர் கிடையாது. வேறே நாட்டில் இருக்கிற வேறே ராஜாவா இருந்தாலும்
தேவன் ராஜாக்களுடைய இருதயத்தை மாற்ற அவர் யாரா இருக்கிறாரு? வல்லவரா இருக்காரு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. காய்பா தீர்க்க தரிசனம் சொன்னானா, பலவானுடைய கையில பச்சனை பிறக்குமா. நல்லா தெரிஞ்சுக்குங்க, பலவானுடைய கையில உங்களுக்கு என்ன பிறக்கும்? பச்சனை. சிங்கத்தின் வாயில மதுரத்தை கர்த்தர் வைத்திருந்தார். உனக்குன்னு காற்று புக முடியாத இடத்துல கர்த்தர் புகுந்துடுவார். கைத்தட்டி கர்த்தர், உனக்குன்னு நீ நினைக்காத ஒரு இடத்துல உனக்கு ஒரு வாசல் திறக்கும். நீ எதிர்பார்க்காத இடத்துல ஒரு வாசல் திறக்கும். அவன் கொடூரமானவனா இருப்பான், ஆனா உனக்கு அவன் நன்மை செய்வான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உன்னை கொண்டு செய்ய வேண்டிய ஊழியம் நிறைய இருக்குதுங்க. நீ தான் செய்யணும். உங்க பக்கத்து வீட்டில் நீங்க தான் செய்ய முடியும். நீ உன் பக்கத்து வீட்டில் பழகிறவங்களுக்கு நீ தான் சொல்ல முடியும். உங்ககிட்ட வேலை பார்க்குற நபருக்கு நீ தான் சொல்ல முடியும். நான் அங்கே வர முடியாது. அப்போ அருமையானவர்களே, உன் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா சொல்ல வேண்டியதை சொல்லிடு. ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழத்திற்கு சமானம். பொற்பழத்திற்கு சமானம். உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல போடு, ஏற்ற நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். இப்ப ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்ட்ட சொல்ற காரியம், நித்திய ஜீவனை பற்றிக்கொள், பரலோகத்தை பிடிச்சுக்க. உன் முடிவு அதுதான். நீ கண்ணை மூடுனா பரலோகத்துக்குள்ள போகணும். பேதுரு சொல்றாரு, இந்த கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் சம்பவிக்கும். ஹலோ, இங்கேயே வரலான்னு நினைக்கிறீங்களா? எப்படியாவது பாராஸ்டமில் போட்டு 2 சளி மாத்திரையை போட்டுட்டு இங்கேயே வண்டி ஓட்டலான்னு நினைக்கிறீங்களா? ஹலோ சத்யா, யோசித்து பாருங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ரிலீஸ் ஆயிரும். ஜீவன் ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு புட்டிங்கிட்டு ஓடியே போயிடும். பின்னாடி ஆத்மாவும் போயிடும். சரீரம் எங்க கிடக்கும்? அப்புறம் என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க, கான் அவுட், போயிட்டாரு ஐயா போயிட்டாரு. இப்போ என்ன பண்ணனா, வீட்டில் யாராவது வச்சுக்குவீங்களா? ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவீங்களா? அப்பா தானே, அம்மா தானே, அண்ணன் தானே, தங்கச்சி தானே, வீட்டுக்காரரு தானே. இத்தனை நாள் மாமா மச்சான் தாத்தா பாட்டி என்னெல்லாம் சொன்னீங்க, வச்சுக்குங்களே பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு சாயந்தரத்துக்குள்ளே புதைக்கிறதுக்கான வழி என்னடா? நாருமே. என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க, இது நாருமே. ஆனால் இதுக்கு என்ன செண்டு போட்டு பார்க்குறீங்க, என்னதான் எண்ணெய் ஊசி பார்க்குறீங்க, என்னென்னா சோப்பு போட்டு பார்க்குறீங்க, என்னெல்லாம் இதை ஸ்டைல் பண்ணி அது அங்கிட்டு சீவி இங்கிட்டு சீவி என்னென்னா லிப்டிக்கை போட்டு. ஒன்று சொல்லுவேன், நாருமே. என்ன போட்டாலும் என்ன செய்யுமே? நாருமே. இந்த நாடுறதுக்கு இவ்வளோ வேலை செய்கிறோம், ஆனால் பிரகாசிக்கக்கூடியதுக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? என்றுமே அழியாதது உனக்குள்ள இருக்குது. உனக்குள்ள தான் இருக்கு ஜீவன், பரலோக ஜீவன், பரலோகத்துக்கு போகக்கூடிய நித்தியமுள்ள கிருபை உனக்குள்ளதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அது அழியாதது, அதை அழிக்கவே முடியாது. உனக்குள்ள இருக்கிற அந்த உயிரை அழிக்கவே முடியாது. அது கர்த்தர் கொடுத்த தீபம். ஆனா அதுக்கு நம்ம என்ன போட மாட்டேங்கிறோம்? உணவு கொடுக்க மாட்டேங்கிறோம், அதை ஃப்ரெஷ் பண்ண மாட்டேங்கிறோம், அதுக்கு தேவையான எல்லா அக்கறையோடு நம்ம செயல்பட மாட்டேங்கிறோம். ஆவி துள்ளுதா, ஆவி ஆராதிக்குதா, ஆவி விடுதலையா இருக்குதா, ஆவி உற்சாகப்படுதா, உனக்குள்ள இருக்கிற ஆவி ஆவி மனுஷன் பலனா இருக்கிறானா? அதெல்லாம் இருக்கணும்னா வேதத்தை படிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆராதிக்கணும், துதிக்கணும், கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு வந்து படுத்து பாருங்களே, அதுல இருக்கிற சந்தோஷம் இருக்குதே, அது பெரிய சந்தோஷம். கைதட்டி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போய் பாருங்களே, நல்ல ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணி, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி, நல்லா விடுதலையோட கையை தட்டி காலை தட்டி நல்ல ஆவியில உருண்டு பிறண்டு எந்திரிச்சு போங்களே, அன்னைக்கு சொர்க்கலோகமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கைத்தட்டி சொல்லுவாங்கல்ல, சொர்க்கலோகமே எங்கெங்கே போய் பார்க்குறாங்க, இங்கேயும் நீங்கள் பார்க்கலாங்க. ஆவிக்குள்ள மாற காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுதான். அதெல்லாம் ஆவியில் பிறந்தவனும் அப்படித்தான் இருக்கிறான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ அருமையான தம்பி தங்கச்சி, ஒரே ஒரு சந்தோஷம், ஆவிக்குள்ளாய் மாறுவது, ஆவிக்குள்ளாய் வாழ்வது, பரிசுத்த ஆவியில நிரம்புவது, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தல், பரிசுத்த ஆவியானவரை பற்றி கொள்ளுதல், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி கொள்ளுதல், வசனத்தை பற்றி கொள்ளுதல், அபிஷேகத்தை பற்றி கொள்ளுதல். எலியா புறப்பட போறாரு, எலிசா வந்துடுறாரு. எலியா ஒரு ஆள் போறாரு, ஒரு ஆள் பின்னாடி நிற்கிறேன். எலியா கேட்குறேன், ஏப்பா துரத்திக்கிட்டே வர்ற? அவர் சொல்ற, நீ போறதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உனக்கிட்ட இருக்கிற வல்லமை எனக்கு 2 மடங்கு வேணும், அபிஷேகத்தை எனக்கு கொடுத்துட்டு போ. உன் கூட இத்தனை வருஷமா தண்ணி ஊத்தினல, கைக்கு தண்ணி மாத்தன்ல, நீ சொன்ன வேலையில நான் கேட்டேன்ல, நான் ஒரு பெரிய பணக்காரன், 12 மாடு ஓட்டுனவன், எனக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய தோட்ட வீடெல்லாம் விட்டுட்டு நான் வந்தேன்ல, எதுக்கு தெரியுமா? உன் இருக்கிற வல்லமை எனக்கு வேணும், வரம் எனக்கு வேணும், அபிஷேகம் எனக்கு வேணும், கிருபை எனக்கு வேணும், தயவு செய்து அதை கொடு. அப்ப அவர் சொல்றாரு, இது வேணுமா? என்னை நீ பார்க்கணும், நான் புறப்ப நீ பார்க்கணும். எப்போ புறப்படுவேன் தெரியாது,
எப்போ வானம் வரும் திறக்கும் தெரியாது. ஆனால் நீ ரெடியாக இருந்து பார்க்கணும். பெத்தேலுக்கு போகிறேன், யோர்தானுக்கு போகிறேன், எரிகோவுக்கு போகிறேன், திடீர்னு வானம் திறந்துருச்சு, அக்கினி இறங்கிருச்சு, ரதம் வந்துருச்சு, குதிரை வந்துருச்சு, எலியா ஏறிட்டார். இப்போ அவன் கத்துறான், இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமா இருந்தவரே அவர் ஏறுறாரு. அங்கேருந்து ஒரு சால்வை விழுகுது. கைத்தட்டி கர்த்தருங்க. இப்போ அபிஷேகம் 2 மடங்குங்க, 2 மடங்கு. எலியாவின் ஆவி எலிசா மேலே டபுள் அனாயிட்டிங், டபுள் 2 மடங்கு அபிஷேகத்தை எலிசா பெற்றுக்கொண்டான். எலும்பி நிற்கிறான் பாருங்களே, தேசமே அவனுக்கு முன்னாடி நடுங்குது. இரும்ப மிதக்க பண்ணுகிறான், செத்தவனை உயிரோடு எழுப்புறான். அவன் செய்த அற்புதம் எலியாவின் அற்புதத்தை விட 2 மடங்கு அற்புதத்தை கர்த்தர் எலிசாவை கொண்டு கர்த்தர் செய்தார். இது காரணம் அவனுக்குள்ள இருக்கிற அந்த இன்னர்ல இருக்கக்கூடிய அபிஷேக தைலம் தான். தயவு செய்து உங்களிடத்தில் நான் கேட்கறது, அபிஷேகத்தை கேளுங்க, அபிஷேகத்தை கேளுங்க, அபிஷேகத்தை பற்றி கொள்ளுங்க, வசனத்தை பற்றி கொள்ளுங்க, பரலோகத்தை பற்றி கொள்ளுங்க, ஊழியத்தை பற்றி கொள்ளுங்க. தேவன் உனக்கு கொடுத்த ஊழியத்தை விடாதீங்க. என்னை பார்த்து ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் மறக்கவே முடியாது. தம்பி, இவ்வளோ ஆண்டுகாலம் ஓடுறதுக்கு ஒரே ஒரு காரியம் என்னன்னு அவர் என்னை பற்றி இன்னொரு ஊழியக்கார்ட்ட சொன்னார். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் அவர் ஊழியத்தை விடவே கிடையாது, பிடிச்சிக்கிட்டார்னார். கைத்தட்டி கர்த்தருக்கு நான் தினந்தோறும் ஓடுங்க, உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. 36 வருஷம் நான் ஊழியம் செஞ்சுருக்கிறேங்க. 36. எங்கள் வீட்டில் எங்களுடைய துணைவியார்கிட்ட கேட்டுப்பார், என் பிள்ளைகள்கிட்ட கேட்டுப்பார், எனக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் நீங்கள் கேட்டுப்பாருங்க, ஜெயராஜ் தம்பியை கேட்டுப்பார். அன்னைக்கும் 1 மணிக்கு எந்திரிச்சு நான் ஜெபம் பண்ணியிருந்தேன். இந்த பக்கத்தில் தான் உட்காந்துருக்கார். நான் சொல்கிறது 92, 93, 94 நான் அன்னைக்கு பண்ணின அதே ஜெபத்தை இன்னைக்கு வரையும், இன்றைக்கு காலையிலையும் 1 மணிலேருந்து நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். கைத்தட்டி கதை ஏன் பெருமைக்கு சொல்லலைங்க. ஜெபத்தில் கர்த்தர் கையளவு கூட என்னை கீழே இறக்கவே விடலை. அதே ஜெபம். எப்போ நீங்கள் வந்து பார்த்தா என் வீட்டில் நீங்கள் என்னை பார்க்கவே முடியாது, இங்கே தான் நீங்கள் பார்க்க முடியும். எப்போ வந்தாலும் நான் இங்கே இருப்பேன். எந்த நிமிஷத்தில் நீங்கள் வந்து பார்த்தாலும் இந்த பக்கம் சுற்றிக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா தேவனோடு நடக்க 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 கிருபை பெருகிக்கிட்டே இருக்கும். கிருபை பெருக பெருக மகிமை கூடிக்கிட்டே இருக்கும். மகிமை கூட 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 தேவ வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது எழுப்புதல் பற்றி பிடிக்கும். அப்படி தயவு செய்து நடங்க, தேவனோடு நடங்க, தேவனோடு நடக்கிற மனுஷனா மாறுங்க, தேவனோடு சஞ்சரிங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், மெத்து சுலாவை பெற்ற பின்பு சஞ்சரித்தான். அப்ப அவனுக்கு மனைவி இருக்கு, பிள்ளைகள் இருக்குது, ஆனாலும் தேவனோடு நடக்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் எத்தனை இருந்தாலும் கர்த்தரோடு நடக்கணும். வேலையை செஞ்சுக்கிட்டே ஜெபம் பண்ணுங்க, வேலை செஞ்சுக்கிட்டே பாட்டு பாடுங்க, வேலை செஞ்சுக்கிட்டே ஆராதிங்க. உங்க வேலை அது பாட்டில் நடக்கட்டும், ஆனாலும் உள்ளத்தில் ஜெபம் பண்ணு. உங்க இன்னர் மனுஷன், அவர் வேதம் சொல்லுது அந்த உன்னத பாட்டில், நான் தூங்கினேன் என் இருதயமோ விழித்திருந்தது. நான் தூங்கினேன், என்னை கூப்பிடுகிற நேசரின் சத்தம் என் காதல விழுந்தது. தூங்குறோம் ஆனா சத்தம் கேட்குது. நீங்க தூங்குனாலும் உங்க இன்னர் ஜெபிக்கணும். நீங்க தூங்குனாலும் உங்க உள்ளான மனுஷன்ல கர்த்தரோடு நீங்க சஞ்சரிக்கணும். உங்க உள் மனசுல நீங்க ஜெபித்து கொண்டே இருக்கணும். உங்க ஆவி அப்படியே ஜெபம் பண்ணணும். அப்படி நீங்க பழகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை கர்த்தரிடத்திலிருந்து எந்த மனுஷனாலும் பிரிக்கவே முடியாது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்களும் இயேசுவும், நீங்களும் பரலோகமும், நீங்களும் வசனமும், நீங்களும் தேவனுடைய மகிமையும். நீங்க தேவனோடு நடக்க 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 மோசையுடைய முகம் உனக்குள்ள கிளாரிட்டி வர ஆரம்பிச்சிடும். ஸ்தேவானுடைய கிளாரிட்டி உனக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். நீ பரலோகத்துக்கு நெருங்கி நெருங்கி ஒவ்வொரு நாளும் மாற ஆரம்பிச்சிருவ. கிளவிகள் பேச்சு வேண்டாம், உலக பேச்சுகள் வேண்டாம், உலக சிந்தைகள் வேண்டாம், உலக உறவுகள் வேண்டாம். நான் சுருக்கமாக சொன்னா, உலக மனுஷனோடு பழக்க வழக்கமே உனக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் சுவாபம் உன்னை கரைப்படுத்திடும், அவன் சிந்தனை உன்னை கரைப்படுத்திடும், அவன் எண்ணங்கள் உன்னை கரைப்படுத்திடும், அவனுடைய சம்பாசனைகள் உன்னை கரைப்படுத்திடும். தேவனோடு நடந்தேன்னா தேவன் சுவாபம் உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிடும், தேவ சிந்தை உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிடும், தேவனுடைய மனசு உனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒருத்தர் மியூசிக் கருவி வாங்க போனார். வாங்க போகிற இடத்துல போய் இந்த கித்தாரு, கேசியோ, ட்ரம்ஸு, அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு தேவையான பனிமூட்டு பணிகளுக்கான கருவிகள் வாங்க அவர் போய் மியூசிக் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளே போனார். போய் அங்கே இருக்கக்கூடிய வியாபாரியை பார்த்து, கித்தாரு கேசியோலாம் காட்டுங்கன்னார். அந்த வியாபாரி அந்த கேசியோ கித்தாரெல்லாம் கொண்டு வந்து இவர்கிட்ட காட்டுறது பொழுது 2 பேருடைய கண்ணு பார்த்துச்சு. வாங்க போனவருடைய கண்ணும் கொடுக்குறவருடைய கண்ணும் 2 ஒன்னோட ஒன்று பார்த்த உடனே இந்த கொடுக்குறவர் உள்ள இருக்கார்ல கடைக்காரரு, கத்திக்கிட்டு ஓடினாராம். ஐயோ ஏசு ஏசு ஏசுன்னு கத்திக்கிட்டு பொருளை கீழே போட்டு வீட்டுக்குள்ளே ஓடி கடைக்குள்ளே ஓடிட்டாராம். கடைக்காரனே ஒருத்தையும் கூட இல்லை. இவரை பார்க்குறவங்க பூரா ஏசு ஏசுன்னு கத்துறேன். இவர் பேசாமல் வீட்டுக்கு வந்துட்டார். வந்து ஆண்டவர்கிட்ட உட்காந்தாராம். என்ன ஆண்டவர், நான் தானே போனேன்,
ஏன் என்னை பார்த்துட்டு எல்லாம் ஏசு ஏசுன்னு கத்திட்டு ஓடுறேன்? கடையில் ஒருத்தன் கூட இல்லை, எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டேன். என்னை பார்த்தாலே எல்லாம் பறக்கிறேன். இப்படி அபிஷேகம்லாம் இருக்குதுங்க. ஒருத்தர் அபிஷேகம் பெற்றாராம். கர்த்தர் சொன்னாரா, நீ போன பிசாசு அதெல்லாம் தொப்பு தொப்புன்னு விழுகும், உன் மேலே அப்படிப்பட்ட கிருபை வச்சிருக்கேன். அவர் தெருவில் போனால் எல்லா பேருமே விழுகிறான், பொத்து பொத்து பொத்துன்னு விழுகிறான். எங்கன பார்த்தாலும் ஜனம் போடாது, அவரை பார்த்தோன்னுமே கீழே விழுகிறானா. எப்படிப்பட்ட கிருபை பார்த்தீங்களா? இப்படிலாம் கேளுங்க தயவுசெய்தா. இருக்குதுங்க. உங்களை கண்டா உங்கள் வீட்டுக்காரர் கையை வாயெல்லாம் பொத்துறல கூட அபிஷேகம் இருக்குது. பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லித்தரேன், சொன்ன வச்செல்லாம் கேட்கணுமா? அபிஷேகத்தில் நிரம்பிட்டேன்னா உங்களை கண்டாலே வீட்டுக்காரர் பதறுவார். ஐயோ வேணாமுடா, அவள் தேவை மனுஷி, பக்கத்தில் போனோம் வெடிச்சு போயிடுவோம் நம்ம. அதனால் மரியாதையாக இருக்கிறத நமக்கு மரியாதை. ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி அடிப்பேன். இல்லை, பொண்டாட்டி அடிக்கிறதுனா அவனுக்கு தேநீட்ட பணியார். அடிக்கிறது, உதைக்கிறது, உங்கள் ஒப்பையனடி செஞ்சாங்க, ஒப்பானி செஞ்சுன்னு வையறது, வாய் தான் இருக்குன்னு பேசுனீங்க, வாயில் கையை வச்சிருவார். பொறுத்து பொறுத்து ஒரு நாள் தேவன் என்ன செஞ்சாரு, பட்ட பகல பகிரங்கமாக இறங்கி நின்னாராம். மனுஷனுக்கோடு யுத்தம் பண்ண அவர் இறங்குவார். இப்போதான் இவன் கண்ணு திறக்கப்பட்டா அந்த மனைவிக்கு முன்னாடி ஏசப்பா தத்ரூமா நின்னாராம். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம், இன்னும் அவளை தொட்ட உன்னை நான் தொடுவேனாராம். அன்னைக்கு தான் அவன், ஐயோ இவளை தொடக்கூடாது இனிமேல். இவன் பக்கத்தில் யார் இருக்கா? ஹலோ, இருக்கிறீங்களா? உங்கள் பக்கத்தில் யார் இருக்கா? கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இதெல்லாம் மறந்துடாதீங்க. தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களை யாருமே என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. இதெல்லாம் நீங்கள் மறந்துடாதீங்க. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டு. அவர் சொன்னாரா, நீ மியூசிக் கருவி வாங்குறப்ப நான் பார்த்தேன்ப்பா, அந்த கருவி எனக்கு தானே நீ வாங்கின, நான் பார்த்ததான் அவன் பார்த்துவிட்டேன், என் கண்ணை அவன் பார்த்துட்டேன், அதனால அவன் என்ன ஜீவன் தப்ப ஓடிட்டான். அப்போதான் அவர் நினைச்சாரா, ஓ கர்த்தர் நமக்குள்ளே இருந்து பார்க்குறாரு, கர்த்தர் உனக்குள்ளே இருந்து பேசுவார். இப்போ நான்லாம் இதை என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னு நினைக்கிறீங்க? என்ன 4 வசனம் தான் எழுதியிருக்கிறேன். என் வாயை நான் அவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டேன், என் கண்ணை அவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டேன், என் கையை அவரிடத்துல நான் வரும்பொழுது என் நாடி, என் செல்கள் முதல் கொண்டு ஒப்பு கொடுத்துருவேன். கர்த்தர் கிரி செஞ்சுக்கிட்டே இருப்பார். எப்போ அவர் ஆமேன்னு சொல்கிறாரா நான் அப்போ நிப்பாட்டிடுவேன். அதோட நான் ஜீரோ. அவர் சொல்ல சொல்ல போய்கிட்டே இருக்கேன். ஜீவ தண்ணீர் அது வாட்டில் போகும். நான் பிளான் பண்ணிலாம் எதுவுமே பேச மாட்டேன். எனக்குள்ள அடுத்தடுத்து வார்த்தையை கர்த்தர் போட்டுக்கிட்டே இருக்கிறார். நம்ம வாய் மடை திறந்த வெள்ளம் போல போய்கிட்டே இருக்கோம். ஏன்னா இருதயம் எதினால் நிரம்பி இருக்கிறதோ அதனால தான் புறப்படும் வார்த்தை. இப்போ கண்ணு ஏசு கண்ணு, அப்போ வாய் ஏசு வாய், கை ஏசு கை. அப்போ ஒவ்வொன்றையும் அவருடைய அவயமாக நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா உங்களிலே கர்த்தர் மகிமைப்படுவார். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாமா? ரீபா காலா ரபா ஷபாலா ரபா லிரினே தீபாலா ரபா. எல்லாரும் எலும்பி பரலவத்துக்கு நேராக நின்று ஒரு 10 நிமிடம் நாம் அவரை மகிமைப்படுத்த போகிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். நித்திய ஜீவனை நீ பிடித்துக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய்.